ஸோ உங்களுக்காகவே உங்கள் ஃபிலிம் ரோலில் பெட்டர் கால் சால் சீரீஸ் வந்தாச்சு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் ஃபிலிம் ரோலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு பூஸ்ட் மாதிரி. உங்களில் நிறைய பேருக்கு பிரேக்கிங் பேட்னு ஒரு சீரீஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த சீரீஸை விடவே இந்த பெட்டர் கால் சால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சீரீஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, எதுக்குமே வேலைக்கே ஆகாத எல்லா கேஸ்லையும் தோத்து போகிற ஒரு லாயர் ஒருத்தர். அவர் எப்படி இந்த உலகத்துடைய பெஸ்ட் கிரிமினல் லாயராக ஆகுறாரு அப்படின்றது தான் இந்த சீரீஸோடைய முழு கதையே. இந்த சீரீஸில் ரொம்ப லேக் ஆகிற மாதிரி சீனு, அப்புறம் ரொம்ப அசிங்கமா செக்ஸுவல் கண்டென்ட் எதையும் நான் சொல்ல மாட்டேன். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சின்ன பசங்க கூட நீங்க சேர்ந்து பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பெட்டர் கால் சால் சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். நம்ம சால் அந்த வால்டர் ஒயிட் கூட சேர்ந்து பண்ண வேலைக்கெல்லாம் இப்ப நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. பிரேக்கிங் பேடோட எண்ட்ல நம்ம சால் டிசப்பயரோட ஹெல்ப்பால நெப்ராஸ்கான்ற ஒரு ஊர்ல இப்போ யாரோ எவரோன்ற மாதிரி ஒரு ஷாப்பிங் மால்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு. அதோட மூஞ்ச பாத்தீங்களா, முரட்டு மீச வேற. ஆளடையாளமே மாறி போய் புது ஐடென்டிட்டில அவரு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப அந்த கடையில ஒரு கஸ்டமர் இருக்காரு. அவரு சால் அப்படியே உத்து பாக்குறாரு. நம்ம சாலுக்கு பயம் வருது. ஐயோ நம்மள கண்டுபிடிச்சிட்டான் போலயேன்னு. அந்த கஸ்டமரும் அப்படியே மெதுவா சால் பக்கத்துல வராரு. பார்த்தா தாண்டி வேற யாரையோ பார்க்க போறாரு. இப்பதான் சாலுக்கே நிம்மதி. இவ்வளவு நாள் ஆகியும் சால் இன்னமும் பயத்துல தான் இருக்காரு. அப்புறம் ஒர்க்க முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கும் வராரு. அப்புறம் டிவி ஆன் பண்ணி பாக்குறாரு. அதுல விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது தான் சாலுக்கு அவரோட விளம்பரம் ஞாபகம் வருது. எந்த ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க பண்ண வேண்டியது பெட்டர் கால் சால் அப்படின்னு இவரோட விளம்பரம். அப்படியே சாலும் அவரு கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. 2002 வருஷம். இவரோட பேர் தான் ஜிம்மி. என்னது சாலை போயிட்டு ஜிம்மின்னு கூப்பிடுறேன்னு என்ன எதுவும் சொல்லாதீங்க. நம்ம சாலோட உண்மையான பேரு ஜிம்மி தான். அதுக்கப்புறமா தான் போக போக அவருக்கு சால்னே பேர் வரும். சோ இப்பொழுதுக்கு நம்ம ஜிம்மினே கூப்பிடலாம். ஜிம்மி ஒரு வொர்ஸ்ட் லாயர். கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜஸ், ஜூரிஸ், தப்பு பண்ணவங்க, சாட்சி சொல்ல வந்தவங்க, மக்கள்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆளுக்காக தான். வேற யாரு, நம்ம ஜிம்மிக்காக தான். ஆனா ஜிம்மியா ஆளே காணோம். ஜட்ஜும் அங்க இருக்கிற ஒரு போலீஸ் கிட்ட போயிட்டு அவனை கூட்டு வா அப்படின்னு சொல்றாரு. போலீஸும் நேரா பாத்ரூமுக்கு போனா, கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடி வாதாட வேண்டிய ஜிம்மி பாத்ரூம்ல நின்னுக்கிட்டு கை கால ஆட்டிக்கிட்டு, மை லார்ட் இதுதான் என்னோட வாதம்னு கக்கூஸ்ல வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க போலீஸும் வந்து, யோ ஜிம்மி சீக்கிரம் வாயா, உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்க. உடனே ஜிம்மியும் ஜட்ஜுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு 3 பசங்க இருக்காங்க, அவங்களுக்காக வாதாட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த 3 சின்ன பசங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னா, இந்த டெட் பாடிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல மார்ச்சுரி, அதுக்குள்ள யாருக்கும் தெரியாம போயிட்டு அந்த பெணங்கள் எல்லாம் வச்சு விளையாடி இருக்கானுங்க. ஆனா நம்ம ஜிம்மி அந்த பசங்களை எப்படியாவது காப்பாத்தணும்ன்றதுக்காக, இங்க பாருங்க ஏதோ அறியா குழந்தைங்க தெரியாம பண்ணிட்டாங்க. இந்த கேஸ்ல ஒரு 2 விஷயம். மொதல் விஷயம் யாருக்கும் எதுவும் ஆகல. 2வது விஷயம் இவனுங்க சின்ன பசங்க, அதனால மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த கோர்ட்ல இருந்தவரு எதுவும் பேசாம டிவியை ஆன் பண்றாரு. அதுல ஒரு வீடியோ ஓடுது. இந்த பசங்க மார்ச்சுரிக்குள்ள போகும்பொழுது வீடியோ வேற எடுத்திருக்கானுங்க. இவனுங்க பண்ண வேலை எல்லாமே அந்த வீடியோல இருக்கா. அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டானுங்க. அந்த பசங்களும் பயப்படுறாங்க. ஐயோ நமக்கு தண்டனை கொடுக்க போறாங்களோன்னு. ஆனா பக்கத்துல இருக்கிற ஜிம்மி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கடா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடுத்த செகண்டே ஜட்ஜி அந்த பசங்களுக்கு தண்டனையை கொடுக்கறாரு. நம்ம ஜிம்மி அந்த கேஸ்ல தோத்து போறாரு. ஆனா உண்மை என்னன்னா, இது ஜிம்மியோட கேஸே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஜிம்மிக்கு கேஸ்னு யாரும் வரவே இல்ல. அந்த அளவுக்கு இவர் ஒரு மொக்க லாயர். ஏன்னா இது வரைக்கும் ஜிம்மி ஒரு கேஸ்ல கூட ஜெயிச்சதே கிடையாது. இந்த மாதிரி தப்பு பண்ணி கோர்ட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்டே சில லாயரை ஏற்பாடு பண்ணும்ல, அந்த மாதிரி ஒரு லாயரா தான் நம்ம ஜிம்மி இருக்காரு. இவரும் போயிட்டு வாதாடுவாரு. அந்த கேஸ்ல தோத்து போவாரு. கவர்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் காசு தான் தருவாங்க. இப்ப கூட அவருக்கு $2100 வந்திருக்கணும். ஆனா இப்ப கம்மியா தான் தராங்க. எங்க என்னங்க அநியாயத்துக்கு இவ்வளவு கம்மியா தரீங்க சார்? நீங்க வாதாடி அந்த பசங்களை வெளியே கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு காசை கொடுத்துருப்போம். அவனுங்க தான் ஜெயிலுக்குள்ள இருக்கானுங்களே. அடா அவனுங்க பண்ண தப்பு அந்த மாதிரி நான் எப்படி சமாளிக்க முடியும்? ஏதோ ஒண்ணு அப்படின்னு அந்த காசை வாங்கிட்டு ஜிம்மி வெளியே வராரு. ஏதாவது கேஸ் கிடைச்சி நல்லா காசு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு கேஸ் கூட அவருக்கு கிடைக்கல. அப்பதான் ஒரு போன் கால் வருது. நம்மளே எடுத்து பேசினா நம்மள மொக்கலாயர்னு நினைப்பாங்கன்னு இவரு பிஏ மாதிரி பொம்பளை வாய்ஸ்ல பேசுறாராமா. ஹலோ லாயர் ஜிம்மியா? இல்ல, நான் சாரோட பிஏ பேசுறேன். சார் ரொம்ப பிஸியா இருக்காரு. இல்ல ஒரு கேஸ் விஷயமா அவர்கிட்ட பேசணும். நாங்க வேணா ஆபீஸ் ரூமுக்கு வரட்டுமா? ஐயோ வந்துடாதீங்க. அது வந்து நாங்க ஆபீஸ் ரூமை பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க வேணா ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, சார் அங்க வந்துருவாரு. அப்படியா, சரி ஓகே, நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுறோம் அப்படின்னு ஜிம்மி பொம்பளை வாய்ஸ்ல பேசுறாரு. அடா அவரு பேசுறது இருக்கட்டும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன் கேவலமா கிரிஞ்சித்தனமா. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. இனிமே நான் அதை ட்ரை பண்ண மாட்டேன். சரி நம்ம கதைக்குள்ள போகலாம். எப்படியோ நம்ம ஜிம்மி பொம்பளை வாய்ஸ்ல பேசி ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போறாரு. சோ வேகமா கார் எடுத்துக்கிட்டு கோர்ட் பில்டிங்கை தாண்டி போகலான்னு பார்த்தா ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அந்த செக் போஸ்ட்டை தாண்டி நம்ம போகணும் அப்படின்னா சில டோக்கனை காட்டணும். அதுல ஸ்டிக்கர்லாம் இருக்கும். ஆனா ஜிம்மி கிட்ட ஸ்டிக்கர் கொஞ்சம் குறையுது. அதனால நீங்க வெளியே போக கூடாது. வெளியே போகணும் அப்படின்னா $3 கொடுங்கன்னு செக் போஸ்ட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் குரல் மட்டும் கேக்குது. இதை கேட்ட ஜிம்மியும், யோ நான் கோர்ட்ல லாயரா இருந்திருக்கேன். இப்ப கூட 3 பசங்களை காப்பாத்திட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா என்ன வெளியே விடு. ஐம் சாரி, ரூல்ஸ்னா ரூல்ஸ்னு அந்த செக் போஸ்ட்ல இருக்கிறவருடைய முகத்தையே இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம மைக் தாத்தா. ஏன்னா இந்த டைம்ல மைக் வந்து எந்த கெட்ட விஷயத்தையும் பண்ணல. கோர்ட் பில்டிங்ல செக் போஸ்ட்ல டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்குற வேலை தான் அவரோடது. உள்ள போயிட்டு ஸ்டிக்கரை வாங்கிட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா என்கிட்ட காசை கொடுத்துட்டு வெளியே போங்கன்னு சொல்ல, நம்ம சாலு காசுலாம் கொடுக்க மாட்டேன்னு மைக்கை பிடிச்சி திட்டுன்னு திட்டிட்டு கோர்ட்டுக்குள்ள போயிட்டு ஸ்டிக்கரை வாங்கிட்டு
அதை மைக்க கிட்ட காட்டிட்டு அப்புறம் தான் போறாரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. ரெஸ்டாரண்ட்ல ஜிம்மி கிரெக்னு ஒருத்தரை மீட் பண்றாரு. அவரோட ஒய்ஃபும் கூட இருக்காங்க. இந்த கிரெக்குக்கு என்ன ப்ராப்ளம்னா அவர் ஒர்க் பண்ண இடத்துல $1.6 மில்லியன் பணத்தை காணோம். அதை எடுத்தது இந்த கிரெக் தானு இவர் மேல கேஸ் ஒண்ணு ஓடுது. சோ என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு வாதாடி என்ன நிரபராதியா ஆக்குறதுக்கு ஒரு நல்ல லாயர் வேணும் தான் உங்களை பார்க்க வந்தேன்னு கிரெக் சொல்றாரு. அந்த கிரெக்கோட மூஞ்ச பார்த்த உடனே ஜிம்மி கண்டுபிடிச்சிடுறாரு இவன் தான் அந்த $1.6 மில்லியன் பணத்தை சுட்டிருக்கான் அப்படின்னு. ஆனா இருந்தாலும் நமக்கு கிளைண்டா போயிட்டாரு. சோ நம்ம தான் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு. சார் கவலையே படாதீங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி நான் அழகா வாதாடுறேன். சோ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த நொடியில இருந்து நான் தான் உங்களோட லாயர், சீக்கிரமா சைன் பண்ணுங்க அப்படின்னு இவரு சொல்றாரு. இந்த கிரெக்கும் பென் எடுத்துக்கிட்டு சைன் பண்ணலான்னு அந்த அக்ரிமெண்ட் கிட்ட போறாரு. இங்க நம்ம ஜிம்மி கண்ணெல்லாம் அப்படியே பெருசாகுது. ஏன்னா அவர் சைன் மட்டும் பண்ணிட்டாருன்னா இது ஒரு பெரிய கேஸ், நமக்கு நிறைய காசு கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு கனவு கோட்டையே கட்டுறாரு. ஆனா அந்த கனவு கோட்டையை புல்டோசர் விட்டு இடிக்கிற மாதிரி கிரெக்கோட ஒய்ஃப் இருக்காங்களா அவங்க, என்னங்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம், இப்ப எதுவும் சைன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரெக்கும் மனசு மாறுறாரு. சாரி ஜிம்மி, நான் அப்புறமா முடிவெடுத்து சொல்றேன்னு அவங்க அங்க இருந்து போக ட்ரை பண்றாங்க. உடனே ஜிம்மியும் இது என்னோட கார்டு, என்னோட மொபைல் நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட பிஏ தான் பேசுவாங்க, அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன், ஏன்னா நான் ரொம்ப பிஸி இல்ல அப்படின்ற மாதிரி இப்பவும் சீன் காட்டுறாரு ஆளு. அப்படியானு கார்டை வாங்கிட்டு அங்க இருந்து அவங்க போயிடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா நம்ம சால் அப்படியே ரொம்ப சோகத்துல இருக்காரு. ஏன்னா கை கெட்டின வாழைப்பழம் வாய் கெட்டலையேன்னு ஒரு மாதிரி ஆகுறாரு. அந்த டென்ஷன்லயே கார் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்கேட் போர்டு ஓட்டிக்கிட்டு வர ஒருத்தன் காருக்கு முன்னாடி வர கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஜிம்மி விட்டு ஏத்திடுறாரு. இதனால ஜிம்மியோட கார் விண்ட்ஷீல்டு உடஞ்சி அந்த ஸ்கேட் போர்டு ஓட்டிக்கிட்டு வந்தவனும் கீழே வழியில துடிக்கிறான். அப்புறம் இன்னொருத்தன் அவனும் ஸ்கேட் போர்டு ஓட்டுறவன் தான். ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. யோ என்ன தைரியம் இருந்தா நீ என் தம்பியை ஏத்திருப்ப, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சாலையே பயமுறுத்துறான். அட பாவீங்களா, டே போலீஸ்லாம் வேணாண்டா, உன் தம்பி தான்டா குறுக்க வந்தான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போலீஸ்க்கு தான் கால் பண்ணுவேன். டே வேணாடா, போலீஸ் வேணாடா, சொல்றதை கேளுங்கடா. சரி ஓகே, நாங்க போலீஸ்க்கு கால் பண்ணல, ஆனா எங்களுக்கு ஒரு $500 வேணும்னு கீழே வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தால அந்த பையன் கேக்குறான். சோ சாலும் புரிஞ்சுக்கிறாரு இவனுங்க ரெண்டு பேரும் வேணும்னே கார் முன்னாடி விழுந்து நம்ம கிட்ட இருந்து காசை வசூல் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு. இவர் காரை விட்டு ஏத்தனார்ல அந்த தம்பிக்காரன், அவனை போட்டு மெதிக்கிறாரு. டே நான் யாருன்னு தெரியுமாடா, நான் லாயர்ரா, என்கிட்டயே பணம் போடுங்க ட்ரை பண்றீங்களா, என் விண்ட்ஷீல்டு உங்களால உடஞ்சது, அதுக்கு காசு தாங்கடா அப்படின்னு கேட்க அந்த ரெண்டு ஸ்கேட் போர்டு பசங்களும் அங்கிருந்து தெரிச்சுக்கிட்டு வர்றானுங்க. அப்புறம் சால் அவரோட ஆபீஸ்க்கு போறாரு. பார்த்தா அது ஒரு சலூன் கடை. இந்த காலுக்கு அழகா மசாஜ் பண்ணி நெயில் பாலிஷ் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சலூன் கடை. அந்த கடைக்கு உள்ள போனா ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி தம்மா துண்டு ஒண்ணு இருக்கு, அதுதான் இவரோட ஆபீஸே. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு ஆபீஸ்னு சொன்னா யாராவது இவரை லாயர்னு நம்புவானா? அதனாலதான் பிஏ மாதிரி பேசி ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, காஃபி ஷாப்புக்கு வான்னு கிளைண்ட் எல்லாம் அங்க மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட ஆபீஸ் ரூம்லயே ஒரு டெலிபோன் இருக்கு. புதுசா ஏதாவது ஒரு கிளைண்ட் நமக்கு மாட்டிருக்காங்களா, ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் நமக்கு வந்திருக்கான்னு அந்த டெலிபோன்ல ஒரு பட்டனை அழுத்தின உடனேயுமே உங்களுக்கு எந்த வாய்ஸ் மெசேஜும் வரல இப்படின்னு அந்த டெலிபோன் சொல்லுது. நமக்கு கிளைண்டே கிடைக்க மாட்டாங்களா, நம்ம லைஃப் இப்படியே போயிடுமான்னு கடுப்பாக்குறாரு. அப்புறம் வந்த லெட்டர் எல்லாத்தையும் 1 by 1 பார்க்கும்போது தான் HHMன்னு ஒரு கம்பெனில இருந்து லெட்டர் வந்திருக்கு. நம்ம ஜிம்மிக்கு அந்த கம்பெனில இருந்து காசு போட்டிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா அவங்க ஜிம்மிக்காக போடல. ஜிம்மிக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவரோட பேரு சக்கு. அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மொபைல் போனு, கம்ப்யூட்டர்ஸ், இந்த பேட்டரி, கரண்ட்ல ஓடுற எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அவருக்கு அலர்ஜி. அந்த பொருளுக்கு பக்கத்திலேயே அவர் போக மாட்டாரு. ஆனா வெளியே ரோட்ல எலக்ட்ரானிக் பொருள் இல்லாம ஒரு தெருவை கூட நம்மளால பார்க்க முடியாது. அதனாலே அந்த சக்குன்றவரு வெளியே வராம ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. அந்த வீட்டுல கரண்ட் கிடையாது, எலக்ட்ரானிக் பொருள் ஒண்ணு கூட கிடையாது. இந்த சக்கால வெளியே வர முடியாது அப்படின்றதுனால நம்ம ஜிம்மி இருக்காருல்ல, அவரு தான் சக்குக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதனாலதான் இந்த சக்கு பார்ட்னரா இருக்கிற அந்த HHMன்ற கம்பெனில இருந்து காசை ஜிம்மிக்கு போடுறாங்க. ஜிம்மி அந்த பணத்தை எடுத்து சக்குக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்குவாரு. அடுத்த நாள் ஆகுது, ஜிம்மி HHMன்ற அந்த கம்பெனிக்கு போறாரு. ஆக்சுவலா அது என்ன கம்பெனினா ஃபுல்லா லாயர்ஸ் இருக்கிற ஒரு பெரிய அசோசியேஷன். அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஜிம்மியோட பிரதர்ன்றதுனால ஜிம்மிக்கு அங்க இருக்கிற எல்லாரையும் தெரியும். சோ ஜிம்மி நேரா ஹாவர்டுன்னு ஒருத்தரை மீட் பண்றாரு. அவரும் இந்த கம்பெனியோட பார்ட்னர் தான். இன்னும் சொல்ல போனா நம்ம ஜிம்மியோட பரம எதிரியே இந்த ஹாவர்டு தான். நம்ம ஜிம்மிக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த ஹாவர்டு. அவர் கை வச்ச எல்லா கேஸும் ஜெயிச்சிரும். சோ அதனால ஜிம்மிக்கு கொஞ்சம் காண்டு நேரா ஹாவர்டு கிட்ட வந்து, என்ன எங்க அண்ணனுக்கு $20,000 அமைச்சிருக்க, என்ன செய்யறது ஜிம்மி, உங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான அலர்ஜி வந்துருச்சு, அவரு சர்வை பண்ண அவருக்கு பணம் வேணும்ல, நீ உண்மையிலேயே எங்க அண்ணனுக்கு பணம் கொடுக்கணும்னு நினைச்சனா இந்த கம்பெனில ஒரு 9 சேர் இருக்கு அப்படின்னா அதுல 3 சேர் எங்க அண்ணனோடது. அப்படின்னா நீ $20,000 அனுப்பக்கூடாது, நீ $2 மில்லியன் பணத்தை அனுப்பியிருக்கணும். ஏ ஜிம்மி, உங்க அண்ணன் இப்பவும் இந்த கம்பெனியோட பார்ட்னர் தான். எப்ப அதுல இருந்து வெளியே போறானோ அவனுக்கு தேவையான பணத்தை நாங்க கொடுத்துருவோம். உங்க அண்ணனுக்காக நீ வந்து பேசுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்றாங்க. சோ ஜிம்மி அந்த கம்பெனில இருந்து கடுப்பாகி போகலான்னு ட்ரை பண்ணும்போது தான் அவருக்கு தெரிஞ்ச வாய்ஸ் எங்க இருந்தோ கேக்குது. என்னடா அது, எங்கேயோ கேட்ட குரல்னு எட்டி போய் பாக்குறாரு. பார்த்தா ஜிம்மி ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணார்ல கிரெக்னு ஒருத்தர், அவரோட ஒய்ஃப், அவங்க ரெண்டு பேரும் இங்க ஹாவர்டுன்ற அந்த லாயரை பார்க்க வராங்க. ஏன்னா ஹாவர்டு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான லாயர், அக்ரிமெண்ட்லயும் அவங்க ஆல்ரெடி சைனே பண்ணிட்டாங்க. இங்க ஜிம்மியும் கடுப்பாக்குறாரு, நம்ம கிட்ட யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா இவங்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்களே. கோவத்தை அடக்க முடியாம ஜிம்மி அங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அதை போட்டு மிதிச்சு சட்னி ஆக்குறாரு. சோ நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும், அந்த கிரெக்
கிரெக்கும் அவனோட பொண்டாட்டியும் ஹார்வர்டு வேணாம், எனக்கு நீங்க தான் வேணும்னு நம்ம கிட்ட வரணும், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ஜிம்மி பிளான் போட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜிம்மி கிட்டயே காசு ஆட்டை போட ட்ரை பண்ணானுங்களே ஸ்கேட் போர்டு ஓட்டுற 2 பேரு, அவனுங்களை பிடிச்சி எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுண்டா, நிறைய காசையும் நான் தரேன், அட காசு தரீங்கன்னா நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம்னு அந்த பசங்களும் ரெடி ஆகுறாங்க. சோ ஜிம்மியோட பிளான் என்னன்னா, அந்த கிரெக்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரோட ஒய்ஃப் இந்த வழியா தான் கார் ஓட்டிட்டு வருவாங்க. அப்படி அவங்க கார் ஓட்டிட்டு வரும்பொழுது இந்த 2 பேர் இருக்கானுங்களே அண்ணன் தம்பிங்க ஸ்கேட் போர்டு ஓட்டுறவனுங்க, அதுல ஒருத்தன் காருக்கு முன்னாடி விழணும், ஐயோ எம்மான்னு கத்தணும். சோ கிரெக்கோட ஒய்ஃபும் பயந்து போவாங்க. அப்ப நம்ம சாலு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து அந்த ஸ்கேட் போர்டு பசங்களை அங்க இருந்து அனுப்பிவிட்டு, பாத்தீங்களா உங்களை நான் காப்பாத்திருக்கேன், அதே மாதிரி அந்த 1.6 மில்லியனை நீங்க சுட்டுட்டீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு கேஸ் இருக்குல்ல, அதுல இருந்து நான் உங்களை காப்பாத்துவேன்னு பேச்ச போட்டு அந்த கேஸையே நம்ம வாங்கிடலாம் அப்படின்றது தான் இவரோட பிளானு. சோ எல்லாரும் ரெடியா இருக்காங்க. கிரெக்கோட ஒய்ஃப் கார் எடுத்துக்கிட்டு போகும்பொழுது இவர் அந்த ஸ்கேட் போர்டு பசங்களுக்கு கால் பண்ணி சொல்றாரு, டேய் அந்த பொம்பளை கார் ஓட்டிக்கிட்டு உங்க சைடு தான் வந்துகிட்டு இருக்கா, பிளான் படி எல்லாத்தையும் பக்காவா பண்ணுங்கடான்னு காரோட கலரு மாடல்னு எல்லாத்தையும் சொல்றாரு. இதை கேட்ட அந்த ஸ்கேட் போர்டு ஓட்டுற அண்ணன் தம்பிங்களும் கரெக்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாடல் காரும் வருது, இதுதான் போய் விழுடான்னு பிளான் படியே பக்காவா விழுறாங்க. அந்த தம்பிக்காரன் கீழே விழுந்து ஐயோ எம்மான்னு கத்தும் பொழுது அந்த கார் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போகுது. இவங்களும் உடனே ஜிம்மிக்கு கால் பண்ணி, யோ ஜிம்மி, பிளான் படி நாங்க கார் முன்னாடி விழுந்தோம், ஆனா எங்களை கண்டுக்காம அந்த கார் எங்களை தாண்டி வேகமா போய்கிட்டே இருக்கு, நாங்க அந்த காரை ஃபாலோ பண்ண போறோம், கரெக்டா நாங்க அட்ரஸ் சொல்றோம், பின்னாடியே வந்து சேர்னு இவங்களும் அந்த கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. நம்ம ஜிம்மியும் ஜாலி ஆகுறாரு. ஏன்னா ப்ராப்ளம் பெருசாச்சுன்னா கிரெக்கோட ஒய்ஃப் நல்லாவே மாட்டிப்பாங்க. அப்ப ஜிம்மி போய் காப்பாத்தினார்னா ஒரு நல்ல பேர் கிடைக்கும், கேஸும் நமக்கு கிடைக்கும்னு இவரும் பின்னாடி போய்கிட்டே இருக்காரு. அந்த அண்ணன் தம்பிங்க ஃபாலோ பண்ணி போற அந்த கார் ஒரு வீட்டுக்கிட்ட நிக்குது. காருக்குள்ள இருந்து ஒரு வயசான பாட்டி வராங்க. என்னது பாட்டி வராங்க? அந்த லாயர் ஜிம்மி என்னமோ அழகான பொண்ணு இருக்கும் அப்படின்னு சொன்னா கிளவிய பார்த்து அவன் சொல்லி விட்டுருக்கான். எது என்னவோ, ஏ கிளவி, என் தம்பியை நீ ஏத்திட்ட, ஒழுங்கு மரியாதையா காசை கொடு இல்லைன்னா அவ்வளவுதான். ஆனா அந்த பாட்டி வந்து ஸ்பானிஷ்ல பேசுறாங்க. இவங்களும் என்னென்னமோ பேசி ஒரு வழியா அந்த பாட்டி வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. இந்த அண்ணன் தம்பிங்களும் அட்ரஸ் ஜிம்மி கிட்ட சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்மி வராரு. அந்த அண்ணன் தம்பிங்க கிட்ட இருந்து எந்த போன் காலையும் காணும். எங்க போனானுங்க இவனுங்கன்னு அந்த அட்ரஸ் கிட்ட போறாரு. பார்த்தா ஸ்கேட் போர்ட்லாம் ஒரு வீட்டு வாசல்ல இருக்கு. சோ ஜிம்மியும் புரிஞ்சுக்கிறாரு, இந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரும் வேற ஒரு கார்ல விழுந்திருக்கானுங்க, பிளானே சொதப்பிச்சு அப்படின்னு. உள்ள போயிட்டு அவனுங்க பிரச்சனை பண்றதுக்குள்ள அவனுங்களை கூட்டிட்டு வரலான்னு இவர் அந்த வீட்டோட டோரை தட்டுறாரு. ஆனா அந்த டோரை யாரும் ஓபன் பண்ணவே மாட்டாங்க. வெளியே இருக்கிற ஜிம்மியும் ஒழுங்கு மரியாதையா கதவை தரங்க, நான் ஒரு லாயர், புரியுதா, இப்போ ஓபன் பண்றீங்களா இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு ஜிம்மி சொன்ன உடனே டோர் ஓபன் ஆகுது. ஆனா உள்ள இருந்து ஒரு கையும் அந்த கையில ஒரு கன்னும் ஜிம்மிய பார்த்த மாதிரி பாயிண்ட் பண்ணி இருக்கு. அப்படியே ஜிம்மி உறைஞ்சு போறாரு. கன் பாயிண்ட்ல ஜிம்மிய அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. யாரா அந்த மாதிரி பண்றதுன்னு பார்த்தா நம்ம டியூகோ தான். சோ டியூகோன்ற ஒரு போதைப் பொருள் விற்கிற ஒரு சைக்கோ ஆளு. எவ்வளவு பெரிய சண்டைக்காரன், இங்க சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்காரு. சோ எல்லாமே நார்மலா போகுது. அப்பதான் டோரை ஓபன் பண்ணி டியூகோவுடைய பாட்டி வராங்க. அவங்களுக்கு பின்னாடியே ஸ்கேட் போர்டு ஓட்டுற அண்ணன் தம்பிங்களும் இருக்கானுங்க. உள்ள அந்த பாட்டி ஸ்பானிஷ்லயே டியூகோ கிட்ட, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த பசங்க பேரு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. உடனே டியூகோவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு ஸ்பானிஷ்லயே பேசுறாரு. இதை கேட்கற அந்த 2 அண்ணன் தம்பிங்களும், யோ என்னையா புரியாத லாங்குவேஜ்லயே பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும், இந்த கண்ணு தெரியாத குருட்டு கிழவி என் தம்பிய மோதிட்டா, ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடுத்துரு இல்லனா அவ்வளவுதான். டியூகோ யாருன்னு தெரியாம இவனுங்க மிரட்டுறானுங்க. ஆனா டியூகோ எதுவும் கண்டுக்காம, பாட்டி நீங்க வாங்க மேல போயிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு பாட்டியை அனுப்பிட்டு இந்த 2 அண்ணன் தம்பிங்களையும் போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. ஆள் அங்கேயும் மயங்கிடுறானுங்க. அந்த அண்ணன் தம்பிங்களோட பிளட் கார்பெட்ல இருக்கு. அத டியூகோ தொடச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே பாட்டி வராங்க. என்னப்பா என்னமோ கீழே சிந்தி இருக்கு. அது வந்து பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சமைக்கும் போது சால்சாவை கீழே கொட்டிட்டேன், நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல பாட்டியும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப டோரை யாரோ நாக் பண்றாங்க. யாரு? நம்ம ஜிம்மி தான். ஒழுங்கு மரியாதையா கதவை தரங்க, நான் ஒரு லாயர், புரியுதா அப்படின்னு ஒரு சொல்ல நம்ம டியூகோவும் டோரை ஓபன் பண்ணி கன் பாயிண்ட்ல ஜிம்மியை பிடிச்சு உள்ள கூட்டு வராரு. கன்னை பார்த்த உடனே நம்ம ஆளு ஜிம்மிக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஐயோ சார் என்னாச்சு சார்? என்னமோ பெரிய லாயர்னு சொன்ன, யாரா நீ? அது வந்து சார் வெளியே ஸ்கேட் போர்ட்லாம் இருக்குல்ல, அதை வச்சு பார்க்கும்போது என்னோட கிளையண்ட் 2 பேரு அவனுங்க இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் அவனுங்களை பத்தி நான் சொல்லிடுறேன். உங்களை கம்பேர் பண்ணும்போது அவனுங்களாம் புள்ள பூச்சிங்க சார். ரோட்ல போயிட்டு காருக்கு நடுவுல விழுந்து அவங்க கிட்ட இருந்து காசு புடுங்குற பிள்ளக்கா பசங்க இப்படின்னு ஜிம்மி பேசிக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் பாட்டி வராங்க. என்னப்பா சால்சா கொட்டினதை கிளீன் பண்ணவே இல்லையா நீனு? ஐயோ பாட்டி நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னல, நீங்க போங்க, நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, அது போதும் அப்படின்னு டியூகோ சொல்றாரு. என்னதான் அந்த டியூகோ ஒரு கொலகாரன் கேங்ஸ்டர் கேடு கெட்டவனா இருந்தாலும் அவரோட ஃபேமிலினா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். பாட்டி அனுப்பி வச்சுட்டு அகைன் அவரு ஜிம்மி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஜிம்மியும் ஆஹா இவனுக்கு பாட்டினா ரொம்ப பிடிக்கும் போலயேன்னு விட்டு போட ஆரம்பிக்கிறாரு. தலைவர் சார் கீழே சல்சா கொட்டிருக்குன்னு உங்க பாட்டி கிட்ட உருட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அது சல்சா இல்ல, என் கிளையண்ட் 2 பேரோட ரத்தம்னு எனக்கு தெரியுது. ஒருவேளை அவனுங்க உயிரோட இருந்தானுங்கன்னா தயவு செஞ்சு அவனுங்களை விட்டுருங்க. ஏதோ தெரியாதனமா உங்களுடைய அழகான அறிவான அற்புதமான பாட்டி காருக்கு நடுவுல வந்துட்டானுங்க, அவனுங்களை விட்டுட்டீங்கன்னா அதோட உன் கண்ணில் நாங்க படவே மாட்டோம். இதை கேட்கிற டியூகோவும் பரவாயில்ல, வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும், உனக்கு நல்ல வாய் இருக்கு, சரி நான் அவனுங்களை விட்டுறேன்னு அண்ணன் தம்பிங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்புறம் ஜிம்மி கிட்ட கத்தியை கொடுத்து கை கட்டெல்லாம் அவுக்க சொல்றாரு. ஜிம்மியும் போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த அண்ணன் தம்பிங்க வாயில டேப் போட்டிருக்காங்களா அதை எடுக்கிறாரு. டேப்பை எடுத்த உடனே அவனுங்க போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ சார் எங்களை போட்டு அடிச்சிங்களே, இது எல்லாமே இந்த ஆளோட பிளான் தான், அந்த கிளவி காருக்கு நடுவுல விழ சொன்னதே இவன் தான் சொன்ன உடனே டியூகோ
கடுப்பாகிறாரு. என்னையே ஏமாத்துறியாடா அப்படின்னு ஜிம்மி முன்னாடி கன்னை நீட்டுறாரு. அப்புறம் 3 பேரையும் கட்டி போட்டு பாலைவனத்துக்கு நடுவுல கொண்டு போய் போட்டு தள்ளலான்னு டியூகோவும் அவருடைய ஆளுங்களும் இருக்காங்க. சோ டியூகோ ஜிம்மியை பார்த்து எதுக்காகடா என் பாட்டியை நீ ஃபாலோ பண்ண? ஐயோ சார், நான் ஒன்னும் உங்க பாட்டியெல்லாம் ஃபாலோ பண்ணல. கிரெக்னு ஒருத்தன் அவன் வேலை பார்க்குற இடத்துல $1.5 மில்லியன் பணத்தை ஆட்டைய போட்டான். அவன் தான் ஆட்டைய போட்டது. அந்த கேஸ் மட்டும் எனக்கு கிடைச்சா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஆனா அந்த கிரெக்கோட வைஃப் என்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு லாயர் கிட்ட கேஸ கொடுத்துட்டாங்க. சோ இந்த கேஸ் எனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் கிரெக்கோட வைஃபுக்கு பிளான் பண்ணதுதான் இது எல்லாமே. ஆனா தெரியாதனமா அந்த லூசு பசங்க உங்க அழகான அறிவான அற்புதமான பாட்டியோடைய கார்ல போய் மோதிட்டானுங்க. நான் சொல்றத நம்புங்க, நான் சாதாரண லாயர் அவ்வளவுதான். ஆனா டியூகோ இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. கட்டிங் பிளேட வச்சு நம்ம ஜிம்மியோடைய கையை கட் பண்ணலான்னு போறாரு. நீ லாயர்லாம் கிடையாது, நீ FBI ஏஜென்ட் தானே, உண்மையை சொல்லுன்னு சொல்ல வேற வழி இல்லாத ஜிம்மியும் ஆமா நான் FBI ஏஜென்ட் தான், என் கையை மட்டும் கட் பண்ணணும்னு வச்சுக்கோ, உடனே போலீஸ் இங்க வந்துருவாங்க. சோ டியூகோவும் அவங்க ஆளுங்கிட்ட பாத்தீங்களாடா இவன் ஒரு FBI ஏஜென்ட், ஏய் நாச்சோ நீ போய் விசாரின்னு டியூகோவுடைய ஆள் ஒருத்தர், அவரு பேரு நாச்சோ, அவரு வராரு. சோ நீ எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவன்? அடடே அந்த ஆளு தான் லூசுன்னு பார்த்தா நீயும் அதே மாதிரி கேள்வி கேட்கறியே. நான் உண்மையிலேயே லாயர் தான்டா, உண்மையை சொன்னா அந்த ஆளு கையை வெட்டிடுவான் போல, அதான் சும்மா காட்சிக்கு FBI ஏஜென்ட்னு சொன்னேன். அந்த நாச்சோவும் சரி நீ உண்மையிலேயே லாயர் தானா? எங்க அம்மா சத்தியமா நான் லாயர் தான், வேணா நான் அட்ரஸ் கூட சொல்றேன், எப்ப வேணா வந்துட்டு கூட போங்க நீங்க. சோ ஜிம்மி உண்மையதான் சொல்றாருன்னு நாச்சோவும் புரிஞ்சுக்கிறாரு. டியூகோ கிட்ட போயிட்டு அவன் உண்மையிலேயே லாயர் தான், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த மாதிரி நடந்துருச்சு, ஃப்ரீயா விடுன்னு டியூகோ கிட்ட அவரு சொல்றாரு. டியூகோவும் சரி ஓகே அந்த ஜிம்மியை விட்டுருங்க, ஆனா அந்த 2 ஸ்கேட் போர்டு ஓட்டுற பசங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்தி எடுத்துக்கிட்டு கொல்றதுக்கு போறாரு. எங்க நம்ம ஜிம்மியோடைய கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுறாங்க. ஜிம்மி போயிட்டு சார் சார் என்ன பண்றீங்க அப்படின்னு டியூகோவை தடுக்கிறாரு. நம்ம ஜிம்மி உயிரோட தப்பிச்சதே பெரிய விஷயம், இதுல அந்த பசங்களை வேற காப்பாத்த ட்ரை பண்றாராமா. டேய் ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, நீ எப்படி என்னோட பாட்டியா அறிவான அழகான அற்புதமான பாட்டின்னு சொன்ன, ஆனா இவனுங்க குருட்டு கிளவின்னு சொன்னானுங்க, இவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். சோ நம்ம ஜிம்மியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கோர்ட்ல ஜட்ஜஸ் கிட்ட பேசி நம்ம கிளையண்ட்டுக்கு எப்படி தண்டனையை கம்மி பண்ணுவோமோ அதே மாதிரி இவரு டியூகோ கிட்ட வாதாட ஆரம்பிக்கிறாரு. எங்க பாரு டியூகோ, உன்னுடைய பாட்டியை பத்தி அவனுங்க தப்பா பேசிருக்க கூடாது, அது தப்பு தான். ஆனா அவங்களோட அம்மாவை பத்தி யோசிச்சு பாரு, பாலும் சோறும் ஊட்டி வளர்த்திருப்பாங்கல்ல, ரொம்ப பாவம் அந்த பசங்க, வேலையே இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி திருட்டு தொழில பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே டியூகோவும் சரி ஓகே நான் அவனுங்களை கொல்லல, அவனுங்க கண்ணை மட்டும் நோண்டிடுறேன்னு போகும்போது வேணா வேணா உன் பாட்டியை பத்தி பேசுனது வாயி அப்படின்னா ஓகே அவனுங்க நாக்க வெட்டிடுறேன். ஐயோ டியூகோ அதுவும் வேணாம், வேற என்னடா பண்ண சொல்ற, அவனுங்களை சும்மா விட சொல்றியா? இல்ல சும்மா விட சொல்லல, நீ தண்டனையை கொடு, அடுத்த தடவை உன் பாட்டியை பத்தி அவனுங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது, அந்த மாதிரி தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்னா அவங்களோட 2 கை 2 காலு அதை உடைக்க போறேன்னு டியூகோ போகும்போது வேணா அவனுங்க ஸ்கேட் போர்டு தானே ஓட்டுறானுங்க, ஸ்கேட் போர்டு ஓட்டுறதுக்கு தேவையானது காலு, வேணா காலை உடைச்சுக்கோ. சரி ஓகே அவங்களோட 2 காலையும் நான் உடைக்கிறேன். ஐயோ 2 கால் வேணாம் இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது டியூகோட ஆளு ஒரு மொட்டை, என்னப்பா சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்ல டியூகோ கடுப்பாகிறாரு. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு அந்த மொட்டையா கும்மாங்குத்து குத்தலான்னு போகும்பொழுது நம்ம ஜிம்மி தடுக்கிறாரு. டியூகோ உன் ஆளுகிட்ட நீ எப்ப வேணாலும் பேசிக்கலாம், இங்க 2 உசுறு போய்கிட்டு இருக்கு ப்ளீஸ். சரின்னு டியூகோவும் அவரோட ஆள் அந்த மொட்டை கூட சண்டை போடாம வந்துடுறாரு. இந்த மொட்டை இங்கேயே தெரிஞ்சிருக்கலாம்ல, பிரேக்கிங் பேட் சீரீஸ்ல டியூகோவும் வால்டர் ஒயிட்டும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேயும் இதே மாதிரி தான் குறுக்குல வந்து பேசுவாரு. ஆனா அப்ப டியூகோவை தடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த மொட்டையை டியூகோ போட்டு அடிச்சே சாகடிப்பாரு. சோ இங்க ஜிம்மியும் டியூகோ கிட்ட வேணும்னா ஒரு கால் உடைச்சுக்கிறியா ப்ளீஸ் பாவம், டியூகோவும் ஓகேன்னு சொல்லி டீல் போட்டுக்கிறாங்க. 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் டியூகோ போயிட்டு அந்த 2 பேருக்கும் ஒரு காலை உடைச்சு விட்டுறாரு. எலும்பு உடையிற சவுண்டு நம்ம ஜிம்மியோடைய காதுக்கு கேக்குது. அப்புறம் வேகமா அவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாரு. எது என்னவோ உயிர் போக வேண்டியது ஒரு காலோட போச்சே. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ஜிம்மி அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்ல கிளையண்ட் கிட்ட ஜிம்மி பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தர் நல்லா நீட்டா என்னமோ ஸ்டிக் பிஸ்கெட் மாதிரி இருக்கு, அதை உடைச்சி சாப்பிடுறாரு. அதை உடைக்கும் பொழுது ஜிம்மிக்கு அந்த பசங்களோட கால் உடைஞ்சதுல அதோட ஞாபகம் வருது. பாத்ரூம்ல போயிட்டு வாமிட் எடுக்கிறாரு ஆளு. அப்புறம் ஃபுல்லா குடிச்சிட்டு அவங்க அண்ணன் சக்கு வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ளதான் எந்த எலக்ட்ரானிக் பொருளும் வரக்கூடாதே, ஆனா நம்ம ஆளு போனை பேக்கெட்ல வச்சிருக்காரு. சோ சக்கு என்ன பண்றாருன்னா ரொம்ப ஜாக்கிரதையா அந்த போனை எடுத்து கொண்டு போய் வீட்டுடைய லான்ல தூக்கி போட்டுறாரு. அடுத்த நாள் ஆகுது, ஜிம்மி கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. என் போன் எங்கேயான்னு சக்கு கிட்ட கேட்டா என்ன தைரியம் தான் வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்ப, வெளியே தூக்கி போட்டேன் போய் பொறுக்கி கொண்டு சொல்றாரு. சோ ஜிம்மியும் வேலையை பார்க்கலான்னு அங்க இருந்து போறாரு. கோர்ட்ல போயிட்டு நிறைய ஆளுங்களுக்கு வாதாடி எல்லா கேஸ்லயும் தோக்குறாரு வழக்கம் போல. ஏதோ கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிட்டு வெளியே வரலான்னு பார்த்தா பார்க்கிங்ல தான் நம்ம மைக் இருக்காரு, அவரு விட மாட்டாரு. போயிட்டு ஸ்டார் ஸ்டிக்கரை வாங்கிட்டு வா, அப்படி இல்லைன்னா $5 கொடுன்னு கேட்கறாரு. யோ நான் தினமும் வந்துகிட்டு இருக்கேன், இப்பவும் என்கிட்ட கேட்கற, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். சோ நம்ம ஜிம்மியும் கடுப்பாகிறாரு. தினமும் அவருக்கும் மைக்குக்கும் இதே விஷயமா சண்டை வந்துகிட்டே இருக்கும். சோ இப்படியே பல நாட்கள் போகுது. ஜிம்மி அப்படியே சோகமா அவரோட ஆபீஸ், அதான் ஒரு நெயில் சலூன் இருக்கும், அதுக்கு பின்னாடி தம்மா துண்டு ஒரு இடம், அப்படியே டயர்டா போயிட்டு உட்கார்றாரு. புது கிளையண்ட் யாராவது வந்திருக்காங்களான்னு போன்ல வாய்ஸ் மெசேஜ் ஆன் பண்ணி பார்த்தா ஒரு மெசேஜும் இல்ல. அப்படியே ஆளு சோகமா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் டோரை யாரும் நாக் பண்றாங்க. அந்த சலூனோட ஓனர் பொம்பளை தான் அது. ஏ ஜிம்மி உனக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க, வெளியே வெயிட் பண்றாங்க. எனக்கு கஸ்டமரா அப்படின்னு இவருக்கு ஆச்சரியம். டக்குன்னு ரூம் ரெடி பண்ணி கஸ்டமரை உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு.
பாக்குறாரு, உள்ள வரது கஸ்டமர் கிடையாது, டியூகோடைய ஆள் அந்த நேச்சோ தான் வராரு. அட பாவி நீயா? நானும் ரொம்ப நாள் கழிச்சு கஸ்டமர் வந்திருக்காங்களேன்னு நினைச்சேன். அட நானும் உனக்கு வேலை கொடுக்க தான்ப்பா வந்திருக்கேன். நீ ஏதோ ஒரு கிளைண்ட்டை பத்தி பேசுனியே கிரெக்னு, $1.5 மில்லியன் அவன் ஆட்டைய போட்டிருக்கான்ல, அந்த பணத்தை மட்டும் நம்ம சுட்டுட்டோம் அப்படின்னா அவனால போலீஸ் கிட்டயும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சோ அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உடனே ஜிம்மியும், சார் நான் லாயர், நான் ஒன்னும் கிரிமினல் கிடையாது, எங்க பாரு நீ ஹெல்ப் பண்ணனா உனக்கு தேவையான பங்கு உன்னை தேடி வந்துடும். அப்புறம் இந்த கிளைண்ட்டுக்குலாம் உட்காந்து நீ வெயிட் பண்ணலாம் தேவையில்ல, என்ன இருந்தாலும் இந்த மாதிரி வேலைலாம் நான் பார்க்க மாட்டேன்னு ஜிம்மி சொல்ல, அந்த நேச்சாவும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுன்னு அவரோட நம்பரை ஒரு மேட்ச் பாக்ஸ்ல எழுதி ஜிம்மி கிட்ட போட்டுறாரு. அதோட நம்ம பேசிக்கிட்ட விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஸ்டோரி 1992 வருஷத்துக்கு போகுது. இப்போ ஒரு லாயரா இருக்கிற ஜிம்மி அப்போ அந்த காலத்துல பயங்கரமான ஃபோர்ஜரி பண்ற ஒரு ஆளா இருந்திருக்காரு. அதனால ஆளை ஜெயில பிடிச்சு போட்டாங்க. அவரை காப்பாத்தணும்னு சக்க வந்திருக்காரு. எங்க பாரு ஜிம்மி, நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர். உன்னை நான் பெயில் எடுக்க போறது கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லா நீ ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். என்ன பெயில் எடுக்க போறது கிடையாதுன்னா அப்புறம் எதுக்கு வந்த அப்படின்னு ஜிம்மி நெக்கலா பேச, ஏன்னா டேய் நீ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழுதுருக்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு, அதனால தான் வந்திருக்கேன். ஐயா அம்மா உங்ககிட்ட சும்மா சொல்லிருப்பாங்க, நானும் அவங்க கிட்ட எல்லாம் அழல. சரி வந்தது வந்துட்ட, என்ன பெயில் எடுத்துட்டு போயதுக்கு அப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஆனா சக்க என்ன சொல்றாருன்னா, நானும் உன்னை ரிலீஸ் பண்ண மாட்டேன்பா, அதான் நீ தான் அம்மா கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லிட்டிய, நீயே வேற ஏதாவது லாயரை பாத்துக்கோ, நான் கிளம்புறேன்னு சக்கு போக ட்ரை பண்ணும் பொழுது, ஐயோ டே 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 நான் அம்மா கிட்ட அழுதது உண்மைதான்டா, இப்ப கூட சொல்லு உன் காலில் கூட விழுந்து நான் அழுவுறேன், இந்த ஒரு தடவை மட்டும் என்ன காப்பாத்திரு, அடுத்த தடவை நான் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நல்லவனா வாழ்றேன் அப்படின்னு சக்கு கிட்ட ஜிம்மி சொல்றாரு. இப்ப கதை அப்படியே 2002க்கு வந்திருக்கு. ஜிம்மிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா நேச்சோ அவரோட போன் நம்பரை கொடுத்துட்டு போயிருக்காரு, கிரெக் கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப்பும் வேணும்னு. சோ ஜிம்மி என்ன பண்றாருன்னா, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேரு கிம், அவங்களும் ஒரு லாயர் தான், HHMன்னு அந்த அசோசியேஷன்ல தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஏன்னா இந்த கிரெக்கும் அவரோட ஒய்ஃபும் நம்ம ஜிம்மி வேணான்னு சொல்லிட்டு HHMல தான் ஒரு லாயரை பார்த்து ஓகே பண்ணிட்டாங்க, ஹார்வர்டு. அதே HHMல தானே கிம்மும் இருக்காங்க. சோ கிரெக்க பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்கலான்னு கால் பண்றாரு. ஆனா அவங்க எங்களோட கிளைண்ட் டீடைல் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது ஜிம்மி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க எவ்வளவு பணம் திருடி இருக்காங்க, இங்க பாரு இன்னும் எதுவும் ப்ரூஃப் ஆகல, அவங்க இன்னும் திருடங்க கிடையாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க பணத்தெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்களாமா? கிம்முக்கு எதுவும் புரியல. ஜிம்மி நீ எதுக்காக இந்த மாதிரி கேள்வியே கேட்கற, நான் தூங்க போறேன் பாய்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஜிம்மி தூங்க ட்ரை பண்றாரு, அவருக்கு தூக்கமே வரல. ஏன்னா நேச்சோ டியூகோவுடைய ஆளு. இந்த டியூகோ எவ்வளவு மோசமானவர்னு ஜிம்மிக்கு தெரியும். அதனால அந்த கிரெக் அலர்ட் பண்ணலான்னு கார் எடுத்துக்கிட்டு ஒரு பப்ளிக் போன் பூத்துக்கு போயிட்டு கிரெக்கு கால் பண்றாரு. பேசுறது யாருன்னு தெரியக்கூடாதுன்னு ஒரு செம டெக்னிக், எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கப்பா. ஒரு டியூபோடைய ஒரு எண்டுல ஒரு கவரை கட்டிட்டு அதை லைட்டா ஓட்டையும் போட்டு இன்னொரு ரெண்டு வழியா நம்ம பேசணும்னா சிக்னல் கிடைக்காத அந்த காலத்து போன் மாதிரி கொரன்னு வாய்ஸ் கேட்கும். அதை வச்சே கிரெக் கிட்ட அவரு பேசுறாரு. கிரெக்குக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் ஜிம்மி பேசுற எதுவும் புரியவே இல்ல. யாரு பேசுறது கொஞ்சம் தெளிவா பேசுங்க, இல்ல கட் பண்ணிட்டாச்சு போடுங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, அடுத்து வேலைக்கே ஆகாதுன்னு ஜிம்மி நார்மலாவே பேசுறாரு. நீங்க ஆட்டையை போட்ட பணத்தை உங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட ஒரு கும்பல் ட்ரை பண்றாங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இதை கேட்ட கிரெக்கும் அவரோட ஒய்ஃபும் ஷாக் ஆகுறாங்க. யார் அது நமக்கு இந்த மாதிரி போன் பண்றாங்களேன்னு அப்படியே வீட்டுக்கு வெளியே பார்க்கும்போதுதான் யாரோ ஒருத்தர் கார்ல உட்காந்துக்கிட்டு இந்த கிரெக்கோடைய வீட்டையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு பயம் அதிகமாகுது. அடுத்த நாள் ஆகுது, ஜிம்மி கோர்ட்ல இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு போன் கால் வருது, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிம் கிட்ட இருந்து. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவர் தெரிச்சுக்கிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி போறாரு. வழக்கம் போல பார்க்கிங்ல ஸ்டிக்கர் அவர் ஓட்டிட்டு வரல போல, நம்ம மைக்கு விடமாட்டுறாரு வெளியே. யோ ரொம்ப அர்ஜென்ட்டியா, நான் போயிட்டு வந்துடுறேனே. அதெல்லாம் முடியாது, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், போயிட்டு ஸ்டிக்கர் வாங்கிட்டு வா, இல்ல $9 கொடு, என்கிட்ட $5 தான் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு கூட வரும்போது நான் தந்துடுறேன், அதெல்லாம் முடியாதுன்னு மைக்கு ஸ்ட்ரிக்டா இருக்காரு. சோ ஜிம்மி என்ன பண்றதுன்னு தெரியாம மைக்கு கிட்ட இருக்கிற அந்த பேரியர் தூக்குற பட்டனை இவரே அழுத்தி விட்டு, எப்படி எஸ்கேப் ஆன பத்தியா, நாங்களாம் கெத்துடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. நேரா ஜிம்மி கிரெக்கோட வீட்டுக்கு தான் போறாரு. அங்க ஒரே போலீஸா இருக்காங்க. நம்ம ஜிம்மியோடைய எதிரி லாயர் ஹார்வர்ட் அங்க இருக்காரு. அதோட கேர்ள் ஃப்ரெண்டு கிம்மும் அங்க தான் இருக்காங்க. அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது கிம்மு சொல்றாங்க, கிரெக் அவரோட ஒய்ஃப் அவங்க 2 பசங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க நைட் டைம்ல வெளியே வரும்பொழுது டோர் ஓப்பன்ல இருந்துதான். அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணாங்க. வந்து பார்த்தா எந்த க்ளூவும் இல்ல. நேத்து வேற நீ எனக்கு கால் பண்ணி இந்த கிரெக்க பத்தியே கேட்டுக்கிட்டே இருந்தல, உனக்கு ஏதாவது தெரியும்னா ப்ளீஸ் சொல்லு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல கிம் எனக்கு எதுவும் தெரியாது, நான் சும்மா தான் அவங்கள பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஓகே உன் வேலையை போய் பாரு, இல்ல நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல ஜிம்மின்னு கிம்மும் ஹார்வர்டும் சேர்ந்து கிரெக்கோடைய கேஸை பாத்துக்கிறாங்க. எங்க நம்ம ஜிம்மிக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த டியூகோடைய ஆளு நேச்சோ வந்து ஏதாவது பண்ணிட்டானோ பணத்துக்காக அப்படின்னு பயப்படுறாரு. அதோட நம்ம அந்த கிரெக்கு கால் பண்ண விஷயம் மட்டும் நேச்சோவுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளையும் போட்டு தள்ளிடுவானு ஒரு பப்ளிக் போன் பூத்துக்கு போயிட்டு நேச்சோ ஒரு நம்பரை கொடுத்திருப்பார்ல ஒரு மேட்ச் பாக்ஸ்ல, அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. ஆனா கால் போகல, வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ண முடியும் போல. நேச்சோ நம்ம 2 பேரும் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்ல, எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, அதனால உடனே நீ கால் பண்ணு, நான் வந்து ஒரு பப்ளிக் போன் பூத்துல இருக்க இந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணுன்னு சொல்றாரு. சோ ஜிம்மியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கால் வரல. திரும்பவும் கால் பண்றாரு, அகைன் வாய்ஸ் மெசேஜ். நான் வந்து யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லவே இல்லை, பேசவே இல்லைன்னு சொல்ல போனா, அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன எதுவும் போட்டு தள்ளிடாத, ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணு, நான் பப்ளிக் போன் பூத்துல இருக்கேன், இந்த நம்பர் வந்து இதுதான் அப்படின்னு நம்பர்லாம் சொல்றாரு. சோ இப்படியே சால் அந்த போன் பூத்து கிட்டயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தா போன்
கால் வருது. அதாவது நேச்சோவா தான் இருக்கணும்னு வேகமா ஓடி போயிட்டு ஜிம்மி எடுத்து பேசும்போது தான் அதுல யாரும் பேசவே மாட்டாங்க. லைனும் கட் ஆயிடுது. ஜிம்மி கடுப்புல அவரோட கார்ல போய் உட்காந்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணும்போது கார் ஆன் ஆகவே மாட்டேங்குது. பார்த்தா முன்னாடியும் பின்னாடியும் 2 பேர் பார்க்க முரட்டு பீஸா இருக்கானுங்க. அவனுங்க ஜிம்மி கார் கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கானுங்க. ஐயோ அது நேச்சோட ஆளுங்க தான் போல, நம்மள போட்டு தள்ள போறாங்கன்னு ஜிம்மி உடனே கார்ல இருந்து இறங்கி கேஷுவலா ஒரு சந்துக்குள்ள போறாராமா. சந்துக்குள்ள போன உடனே தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. பின்னாடி வந்தவங்களும் ஓடி வராங்க. அவ்வளவுதான், ஜிம்மி நம்ம செத்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. நல்ல வேலையா குறுக்க ஒரு போலீஸ் கார் வருது. போலீஸ்கார் இந்த 2 பேரும் என்ன கொல்ல வராங்க, சீக்கிரம் அவங்கள புடிங்க போலீஸ்காரன்னு சொன்னா பின்னாடி வந்தானுங்களே அவனுங்களே போலீஸ்காரங்க தான் போல. அப்படியே நம்ம ஜிம்மியை பிடிச்சி கையில விலங்கெல்லாம் போடுறாங்க. யோ என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க, நான் ஒரு லாயரியா? ஆமாமா நீ அவனோட லாயர் தானே, அதான் உன்னை பிடிக்கிறோம். எவனோட லாயர்னு ஜிம்மிக்கு புரியல. அப்புறம் தான் தெரியுது நேச்சோவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நேச்சோ வந்து என்னோட லாயர் ஜிம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் நம்ம ஜிம்மியும் வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த நேச்சோ ஏன் போலீஸ் கிட்ட மாட்டினாருன்ற மொத்த டீட்டெயிலையும் கேட்டுக்கிட்டு இப்போ ஜிம்மி நேச்சோவை பார்க்க ரூம் குள்ள போறாரு. அடே நேச்சோ, நீ போலீஸ்ல மாட்டின உடனே உன்னோட லாயர் நான் தான் சொல்லிட்டேன், என்னையும் கிரிமினல் மாதிரி பிடிச்சு கொண்டு வந்தாங்க தெரியுமா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி போலீஸ்ல மாட்டினு தெரியுமா? அந்த கிரெக்கோட வீட்டு வாசல்ல 2 நாளா ஒரு வேன் நின்னுகிட்டே இருந்தது. அத பக்கத்து வீட்டுக்காரங்க நோட் பண்ணி வேன் நம்பரை போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. பார்த்தா அது உன்னோட வேனு, அதான் உன்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பார்த்ததுக்கு வேன்ல பிளட் வேற இருந்திருக்கு. எங்க பாரு நேச்சோ, அந்த கிரெக், அவரோட ஒய்ஃப், 2 பசங்க, அவங்கள நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அவங்க உயிரோட தானே இருக்காங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, உன்னை நான் வெளியே கொண்டு வரேன். ஆனா நேச்சோ கோவப்படுறாரு. அடே லாயரு, அழகா பிளான் பண்ணி என்னையே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டல, இது நான் பிளான் பண்ணனா? ஆமா, அந்த கிரெக் கிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போடுற விஷயத்த நான் உன்கிட்ட மட்டும் தான் சொன்னேன். ஆனா நீ எனக்கே விபூதி அடிச்சு அந்த கிரெக் அவங்க ஃபேமிலியை கடத்தி வச்சுட்டல. அட நேச்சோ, நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஆமா, நீ அவங்கள கடத்தலையா? அதை தாண்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அவங்கள கடத்தவே இல்லை. அதோட வேன்ல இருக்கல பிளட், அது அவங்களோடது கிடையாது. அந்த 2 ஸ்கேட் போர்டு அண்ணன் தம்பிங்க, அவங்களோட ரத்தம். ஓ அப்படியா, இப்பதான் எல்லாமே புரியுது. ஆனா நீ அவங்கள கடத்தல அப்படின்னா அந்த கிரெக்கும் அவரோட ஃபேமிலியும் எங்க போயிருப்பாங்க? அதெல்லாம் நீ தான் கண்டுபிடிக்கணும் ஜிம்மி. அதோட இன்னைக்குள்ள நீ என்ன வெளியே எடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அட யாரா இவனா வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்மள உசுர் எடுக்கிறானே. சரி நான் வெளியே போய் பேசுறேன்னு ஜிம்மி வெளியே போயிட்டு அங்க இருக்கிற டிடெக்டிவ்ஸ் கிம் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. உள்ள இருக்கிற என்னோட கிளையண்ட் நேச்சோ எந்த தப்பும் பண்ணாதவர். அவரோட வேன்ல இருந்த பிளட் சாம்பிளை நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கூட கிரெக்கோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இருக்காது. சோ ஒரு நிரபராதியை போட்டு நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் சும்மா விட மாட்டேன்னு ஆளு வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்றாரு. நம்ம ஜிம்மியோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிம் இருக்காங்கல்ல, அவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாவே எப்படியாவது கிரெக்கையும் அவரோட ஃபேமிலியும் கண்டுபிடிக்கணும். என்னதான் ஜிம்மி வந்து எல்லா கேஸ்லயும் தோத்து போனாலும் அவர் செமையா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. சோ ஜிம்மிய கிம் வந்து காணாம போன கிரெக் ஃபேமிலியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஜிம்மியும் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கேஸையும் பக்காவா முடிக்கிறாரு. இந்த கிரெக்குக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. வீட்டுல இருக்கிற எல்லா போட்டோவிலையும் அந்த குட்டி பொண்ணு கூடவே கையில ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இப்ப அந்த குட்டி பொண்ணோட ரூம்ல அந்த பொம்மையை காணோம். ஒருவேளை கிரெக்கையும் அவரோட ஃபேமிலியும் யாராவது கிட்னாப் பண்ணிருந்தா அந்த பொம்மையுமா கூட எடுத்துட்டு போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கிரெக்கும் அவரோட ஃபேமிலியும் கிட்னாப் பண்ண மாதிரி சீனை போட்டு அவங்க எங்கேயோ எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த அங்க இருந்த டிடெக்டிவும் கிம்மும் கேட்கற மாதிரியே இல்ல. சார் ஒருவேளை கிட்னாப் பண்ணவங்க அந்த குழந்தைய கடத்தும் பொழுது அது ரொம்ப அழுது இருக்கும், அதனால அந்த பொம்மையும் கூடவே எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கிரெக்ன்றவன் தான் $1.5 மில்லியன் பணத்தை சுட்டது. தப்பிச்சு போனா நம்ம மேல தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கடத்தன மாதிரி ஒரு சீனை போட்டிருக்கான் ஆளு. ஆனா இதை அவங்க நம்புற மாதிரியே இல்ல. அப்புறம் ஜிம்மி கிம் கிட்ட தனியா போயிட்டு நான் உண்மையை சொல்லிடுறேன், அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல நேச்சோன்னு ஒருத்தன், அவன் கிரெக்கோட பணத்தை ஆட்டைய போடுறதுக்கு தான் வீட்டு வாசல்ல 2 நாளா வேன்ல நின்னுகிட்டு இருந்தான். மனசு கேட்காம நானும் கிரெக்குக்கு கால் பண்ணி நீங்க ஆபத்துல இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த சொன்னேன். இப்ப பார்த்தா அவங்கள காணோம். ஆனா அந்த நேச்சோன்றவன் அவன் எதுவும் பண்ணலன்னு சொல்றான். அப்படின்னா அந்த கிரெக்கோட ஃபேமிலி தான் பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிருக்காங்க. சோ அதனால அந்த நேச்சோவுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்ல. அவனை மட்டும் ரிலீஸ் பண்ண முடியுமா? எதுக்காக அவனை ரிலீஸ் பண்ணணும்னு இவ்வளவு துடிக்கிற நீ? ஏன்னா அவன் ரொம்ப மோசமானவன். இன்னைக்கு மட்டும் அவனை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா என்ன போட்டு தள்ளிடுவான். அப்படின்னா நீ போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஐயோ கிம், போலீஸ் கிட்ட மட்டும் நான் வாயை திறந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் என் கதையே முடிஞ்சிரும். ஆனா கிம் என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஜிம்மியும் அப்படியே சோகமா நடந்து போறாரு. ஏய் ஜிம்மி எங்க போற? அந்த நேச்சோவை பார்க்க தான் போறேன், அவன் கை காலில் விழுந்தாவது எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சமாதானப்படுத்த போறேன் அப்படின்னு ஜிம்மி திரும்ப கோர்ட்டுக்கு போறாரு. எப்பவுமே பார்க்கிங் எடுக்கணும்னா டிக்கெட்டை வாங்கணும். ஆனா டிக்கெட் வரவே மாட்டேங்குது. ஏன்னா மைக்கு வர விட மாட்டாரு. ஏன்னா ஜிம்மி ஒழுங்கா ஸ்டிக்கர்ஸை காட்டாம இல்லீகலா தானே பார்க்கிங் லாட்டை விட்டு வெளியே போனாரு போன தடவை. அதனால இப்போ மைக்க உள்ளே விட மாட்டாரா? நீ உள்ள விடலனா நான் காரை இங்கேயே பார்க் பண்ண போறேன், நான் ஓவரா பண்ற கிழட்டு பயலேன்னு ஜிம்மி நேரா போயிட்டு மைக்கு மேல கையை வைக்கும் பொழுது மைக் அப்படியே கையை போட்டு முறுக்கி விட்டுறாரு. அதோட கோர்ட்டுக்குள்ள இருக்கிற டிடெக்டிவ் கிட்டையும் கூட்டிட்டு போயிடுறாரு. டிடெக்டிவ்ஸும் மைக்கு கிட்ட இந்த ஜிம்மியோடைய கிளையண்ட் ஒருத்தன், அவன் பேரு நேச்சோ, அவனுக்கும் அந்த கிரெக் ஃபேமிலி காணாம போனதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அவன் வாயவே திறக்கவே மாட்டான். இந்த லாயர் ஜிம்மி நினைச்சானா அந்த நேச்சோட வாயை திறக்க வைக்க முடியும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு மைக் கிட்ட சொல்றாங்க. ஏன்னா மைக்கு ரிட்டையர் ஆன ஒரு போலீஸ். சரின்னு மைக்கும் ஓகேன்னு சொல்றாரு. நேரா ஜிம்மி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. யோ ஜிம்மி, ஒழுங்கா உன்னோட கிளையண்ட் நேச்சோவை பேச வச்சிரு, இல்லன்னு வச்சுக்க நீ மைக்க அடிச்சியாமே. யோ நான் எங்கே அடிச்சேன், அவன் தான் என் கையை போட்டு முறுக்கிட்டான். அதெல்லாம் கிடையாது, நீ தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண. மைக் இப்ப உன் மேல கேஸ் கொடுக்க போறாரு.
அட லூசு பசங்களா, நான் தான் சொல்றேன்ல, அந்த கிரெக்கும் அவரோட ஃபேமிலியும் யாரும் கிட்னாப்லாம் பண்ணல, அவங்களே எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. இதை அந்த மைக்கும் கேட்கறாரு. டிடெக்டிவ்ஸ் நம்புற மாதிரி இல்ல. ஸோ ஜிம்மி மேல கேஸ் போட போறாங்க. உடனே மைக்கும் ஐம் சாரி காய்ஸ், நான் ஜிம்மி மேல கேஸ்லாம் கொடுக்கல, நான் கிளம்புறேன் இங்க இருந்து. அவ்வளவுதான், இதுக்கு மேல டிடெக்டிவ்ஸ்னால ஜிம்மி எதுவும் பண்ண முடியாது. ஜிம்மியும் வேகமா மைக் கிட்ட போயிட்டு யோ 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 என் கையை போட்டு முறுக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்குற வரைக்கும் வந்துட்டு திடீர்னு மனசு மாறி இருக்க, என்ன விஷயம்? ஏன்னா நீ சொன்னதுல உண்மை தெரிஞ்சது. அட கடவுளே, வாழ்க்கையில முத தடவையா என்ன ஒருத்தவங்க நம்பியிருக்காங்க. ஆமா, நீ எதை வச்சு சொல்ற? ஏன்னா அந்த கேஸ் டீட்டெயில படிக்கும் பொழுது நீ சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கணும். அவங்கள யாரும்லாம் கடத்தல, அவங்களே தான் எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஆனா மைக்கு, அவங்களோட காரு, பாஸ்போர்ட் எல்லாமே இங்க தானே இருக்கு, அப்புறம் எப்படி அவங்க எஸ்கேப் ஆயிருக்க முடியும்? அட எஸ்கேப் ஆகுறதுனா வேற ஒரு ஊருக்கு போறது கிடையாதுடா. நான் டியூட்டில இருக்கும்போது ஒரு கேஸ் நடந்தது. கொலைகாரனை எங்கெங்கயோ தேடினாங்க, அவ்வளவு ஏன் பக்கத்து நாட்டுல கூட தேடினாங்க. ஆனா உண்மையிலேயே கொலைகாரன் 6 மாசமா கொலை பண்ண வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் தங்கிக்கிட்டு இருந்திருக்கான். ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்கன்னா போலீஸ்லாம் ரொம்ப தூரமா தான் தேடுவாங்க, பக்கத்துல யாரும் தேட மாட்டாங்க. அதோட வீட்டை விட்டு யாருக்கும் போகணும்னு எண்ணமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு மைக் போறாரு. இங்க நம்ம ஜிம்மிக்கும் ஒரு ஐடியா தோணுது. நேரா அந்த கிரெகோடைய வீட்டுக்கு போறாரு. அப்ப கிரெகோட ஒய்ஃப் கார்ல ட்ரக்கிங் போற மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு பின்னாடி நல்ல பெரிய காடும் இருக்கு. அப்படின்னா இந்த ஃபேமிலி காட்டுக்குள்ள தான் போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு இவரும் காட்டுக்குள்ள நடக்கிறாரு. நைட் டைம் ஆயிடுது. அப்பதான் அவரோட காதுக்கு இந்த குழந்தைங்களோட ரைம்ஸ் எல்லாம் பாடுற சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஒரு டென்ட்டுக்குள்ள இந்த கிரெக்கும் அவரோட ஃபேமிலி தான் இருக்காங்க. சோ இப்பதான் ஜிம்மிக்கு நிம்மதியா அப்படியே அந்த இடத்துல உட்காந்து கிம்முக்கு கால் பண்ணி, பாத்தியா உன்னோட கிளைண்ட்ஸ் இங்க தான் காட்டுக்குள்ள டென்ட்ல இருக்கானுங்க, சீக்கிரமா வா அப்படின்னு இவரு சொல்றாரு. எங்க டென்ட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எல்லாரும் ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத். டக்குன்னு நம்ம ஜிம்மி டென்ட்டை பிரிச்சுக்கிட்டு ஆஹாஹான்னு கத்திக்கிட்டு உள்ள வராரு. இவங்க பயந்துடுறாங்க எல்லாரும். எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? அவனை காணாம போற மாதிரி சீன் காமிச்சுக்கிட்டு இங்க காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஜானி ஜானி எஸ் பாப்பா கேக்குதா உங்களுக்கு? அவ்வளவுதான், சீக்கிரமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புங்க, உங்களால என் ஆளு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒரு பேக் எடுக்கிறாரு. உடனே கிரெக்கோட ஒய்ஃப் அந்த பேக்கை பிடிச்சிக்கிட்டு ஒழுங்கா அந்த பேக்கை விடுன்னு சொல்றாங்க. அப்படி இந்த பேக்ல என்னதான் இருக்கு, ஒழுங்கா வான்னு 2 பேரும் மாத்தி மாத்தி இழுக்க பேக் பிஞ்சி அதுக்குள்ள இருந்து பணக்கட்டா கீழே கொட்டுது. அந்த கிரெக் சுட்ட $1.5 மில்லியன் இங்க தான் இருக்கு. சோ கிரெக், அவரோட ஒய்ஃப், அவரோட பசங்கன்னு எல்லாரும் முகமும் அப்படியே தொங்கி போயிடுது. எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஜிம்மியோடைய பழைய விஷயத்த காட்டுறாங்க. அப்ப நம்ம ஜிம்மி லாயர்லாம் கிடையாது, சரியான திருட்டு கொட்டை. ஒரு கிளப்புக்கு ஜிம்மி போகும்பொழுது அங்க ஒரு புது ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து வரும்பொழுது கீழே ஒரு பர்ஸ் இருக்கு. அது அந்த புது ஃப்ரெண்ட் எடுக்கிறான். உள்ள எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா $500 இருக்கு. இந்த காசை நம்ம பாதி எடுத்துக்கலாம். ஆமா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு அந்த புது ஃப்ரெண்டு கேட்க, ஜிம்மியும் என்னோட பேரு சால்னு சொல்றாரு. உண்மையான பேரு ஜிம்மி தான், இந்த திருட்டு வேலைக்காக அவரு சால்னு பேரை மாத்தி வச்சிருக்காரு. சரி ஓகே சால், நம்ம இங்க இருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது தான் குண்டா ஒருத்தர் ஓரமா படுத்துக்கிட்டு இருக்காரு. ஐ திங்க் இது அந்த ஆளோட பர்சன் தான் நினைக்கிறேன். பக்கத்துல போலான்னு இவங்க போனா அவரு போதையில இருக்காரு. உடனே ஜிம்மி என்ன பண்றாருன்னா, அந்த காசை மொத்தமா நீயே எடுத்துக்கோ, நான் அந்த குண்டு பயலோட கையில இருக்கிற வாட்ச் எடுத்துக்கிறேன்னு வாட்ச் எடுக்கும் பொழுது அந்த புது ஃப்ரெண்டு, ஏய் அந்த வாட்சை காட்டு, இது ரோலக்ஸ் வாட்ச், வேணாம் அந்த $500 பணத்தை நீ எடுத்துக்கோ, நான் அந்த வாட்ச் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பணத்தையே கொடுத்துடுறாரு. நம்ம ஜிம்மியும் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு, டே அந்த வாட்ச் $3000 போகும்டா, வெறும் $500 கொடுத்து ஏமாத்துற, சரி என்னோட காசு ஒரு $1000 தரேன்னு அந்த புது ஃப்ரெண்டு $1000 கொடுத்துட்டு அந்த வாட்ச் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியா போறாப்ல. அப்ப போதையில படுத்துக்கிட்டு இருந்த அந்த குண்டான ஆளு எழுந்துக்கிறாரு. அவரு ஜிம்மியோட ஷோல்டர்ல கைய வைக்கிறாரு. பார்த்தா ஜிம்மியும் அந்த குண்டான ஆளும் ஃப்ரெண்ட்ஸ். இவர் கையில கட்டிக்கிட்டு இருந்தது ஃபேக் ரோலக்ஸ் வாட்ச், வெறும் $50 தான் அதோட விலையே. அது தெரியாம அந்த புது ஃப்ரெண்டு $1000 கொடுத்துட்டு ஏமாந்துட்டு போகுது. சோ இப்படிதான் ஜிம்மியும் அவரோட ஃப்ரெண்டும் நிறைய திருட்டு வேலை பண்ணி வாழ்ந்துகிட்டு வராங்க. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம ஜிம்மி கிரெக்கோட ஃபேமிலியை கையும் களமா பிடிச்சிட்டாரு, அதோட பணத்தோட. இந்த விஷயத்த வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லும்போது உங்க லாயருக்கு கால் பண்ணி நான் சொல்லிட்டேன், அவங்க வந்துகிட்டு இருக்காங்க, நீங்க ஜாலியா காட்டுக்குள்ள கிளம்பி வந்துட்டீங்க, வந்த போலீஸ் எல்லாரும் நீங்க காணாம போயிட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டு எந்த தப்பும் பண்ணாத ஒரு அப்பாவியை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த கிரெக்கும் அவரோட ஃபேமிலியும் சரி நாங்க வந்துடுறோம், ஆனா இந்த பணத்தை பத்தி நீ வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாத, வேணா உனக்கு கொஞ்சம் பணத்தை தரோன்னு லஞ்சமா நம்ம ஜிம்மிக்கு பணத்தை கொடுக்குறாங்க. இவருக்கும் இப்ப பணம் ரொம்ப தேவையா இருக்குன்றதுனால அந்த காசை வாங்கிக்கிட்டு கண்ணுக்காம விட்டுறாரு. அடுத்த நாள் ஆகுது, ஜிம்மி கோர்ட்டுக்கு வராரு. அங்க பார்க்கிங்ல இருக்கிற நம்ம மைக்கு கிட்ட, நீ சொன்ன மாதிரி தான் மைக்கே, அந்த கிரெக்கோட ஃபேமிலி வீட்டுக்கிட்டே தான் பக்கத்துல ஒரு காடு இருக்கு, அங்க கேம்ப் போட்டு இருந்திருக்காங்க, போயிட்டு புடிச்சிட்டேன்ல லபக்குன்னு. இப்ப உள்ள வேற போயிட்டு என்னோட கிளைண்ட்டை பார்க்கணும்னு கோர்ட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற நேச்சோவை பாக்குறாரு. அதான் கிரெக் அவரோட ஃபேமிலியும் திரும்ப வந்துட்டாங்கல்ல, நேச்சோ மேல எந்த தப்பும் இல்ல, அதனால போலீஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. போதுமா நேச்சோ, உன்னை ரிலீஸ் பண்ணிட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? நீ கஷ்டப்பட்டியா? டேய் நம்ம பிளான் லீக் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு ஓமால தான் எனக்கு டவுட். ஏன் அந்த கிரெக்கும் அவரோட ஃபேமிலியும் கேம்புக்கு போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அது எப்படி டோர்லாம் திறந்து போட்டு திடீர்னு போவாங்க? யாரோ கால் பண்ணி அந்த கிரெக்கை அலர்ட் பண்ணிருக்காங்க, அது ஒருவேளை நீயா இருக்குமோ? நேச்சோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் அதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ண போறேன், எது எப்படியோ ஒன்னு வெளியே கொண்டு வந்துட்டல, இதுக்கப்புறமாவது ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாரு. ஆனா நேச்சோவுக்கு நம்ம ஜிம்மி மேலதான் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. சோ சால் அவரோட ஆபீஸ்க்கு போறாரு. அந்த கிரெக் ஃபேமிலி கிட்ட இருந்து வாங்கின பணத்தெல்லாம் இப்ப நல்ல பணமா மாத்துறாரு. நம்ம ஜிம்மிக்கு கிளைண்ட்னு யாருமே கிடையாது, ஆனா கிளைண்ட்
வந்த மாதிரியும் அவங்க நிறைய காசு கொடுத்த மாதிரியும் ஃபேக்கா பில்லை ரெடி பண்ணி இப்ப அந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்திட்டாரு. அந்த காசை வச்சு புது ட்ரெஸ், புது ஹேர் ஸ்டைலு, ஹைவேல ஒரு பெரிய பில் போர்டையே வைக்கிறாரு. அதை அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிம்மும் ஹாவர்டும் வந்து பாக்குறாங்க. ஏன்னா அந்த ஹாவர்டுடைய HHMன்ற அந்த அசோசியேஷனை அப்படியே காப்பி அடிச்சு நம்ம ஜிம்மி JMMனு ஒரு பில் போர்டை ஓபன் பண்றாரு. அந்த போட்டோல இருக்கிறது ஹாவர்டு தான், வெறும் மூஞ்ச மட்டும் மாத்தி நம்ம ஜிம்மியோட மூஞ்ச வச்சுட்டாரு. இதை பாக்குற ஹாவர்டு கடுப்பாக்குறாரு. நம்மளோட அசோசியேஷன் மாதிரி எதுக்கு இவன் பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்? சோ ஹாவர்டு கேஸ் போடுறாரு. என்னோட லோகோ, என்னோட பிக்சரை கூட அவன் யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்ல ஜட்ஜும் 48 மணி நேரத்துல அந்த பில் போர்டை பிச்சு போடணும், இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. சோ ஜிம்மிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. டிவி கம்பெனிக்கு கால் பண்ணி நான் ஒரு சூப்பரான லாயர், என்ன வந்து பேட்டி எடுங்கன்னு சொல்றாரு. ஆனா எவனும் வரவே மாட்டான். ஏன்னா ஜிம்மினா யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. சரி ஏதாவது ஒன்று பண்ணணுமே. இந்த விஸ்காம் படிக்கிற பசங்க கேமரா வச்சு சுத்துவானுங்களா, அந்த பசங்களை புடிச்சு போட்டு ஏன்னா நான் ஏதோ ஒன்று பேசுறேன், நீங்க மட்டும் எடுங்கடா, வீடியோ மட்டும் என்ன கொடுங்கடா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஜிம்மிக்கு பின்னாடி தான் அவரோட பில் போர்டு இருக்கு. அந்த பில் போர்டை ரிமூவ் பண்றதுக்காக ஒரு ஒர்க்கரும் வராரு. அப்பா ஒரு தவறுதலா கீழே விழுந்துடுறாரு. உடனே நம்ம ஜிம்மி ஒரு செகண்ட் கூட யோசிக்கலையே மேலே ஏறி போயிட்டு அந்த ஒர்க்கரை காப்பாத்தி இந்த ஊரோடைய ஹீரோ ஆகுறாரு. அந்த பசங்க வேற வீடியோவை எடுத்து வச்சிருக்காங்களா. இந்த விஷயம் நியூஸுக்கு தெரிய வந்து அப்படியே எல்லா டிவி சேனல்லையும் நம்ம ஜிம்மி தான் வராரு. இதை ஹாவர்டும் பாக்குறாரு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான்னு சொல்றாரு. அவர் சொன்னது உண்மைதான். இந்த ஒர்க்கர் கீழே விழுந்தது, இவர் போய் காப்பாத்துனது எல்லாமே நம்ம ஜிம்மியோட செட்டப். பில் போர்டு வச்சு விளம்பரம் தேட முடியல, இந்த மாதிரி வேலை பண்ணி பயப்புல இப்ப ஹீரோ ஆயிடுச்சு. இப்ப நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் ஜிம்மி அவரோட பிரதர் சக்குக்கு தெரியாம பாத்துக்கிறாரு. அதனால எப்பவுமே நியூஸ் பேப்பரை கொண்டு போய் கொடுக்கறவரு இப்ப நியூஸ் பேப்பர் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா ஹெட்லைன்ல நம்ம ஜிம்மி தான் இருக்காரு. ஏன்னா ஒருவேளை இந்த விஷயம் சக்குக்கு தெரிய வந்ததுன்னா, டே HHMன்ற கம்பெனில நானும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான், நீ இப்ப அந்த கம்பெனியோட லோகோவெல்லாம் சுடுறி, இதெல்லாம் நல்லது இல்லைன்னு இவரே சண்டைக்கு வருவாரு. அதனால ஜிம்மி அந்த நியூஸ் பேப்பரை மறைக்கிறாரு. சக்கு கிட்ட போயிட்டு இன்னைக்கு அவங்க நியூஸ் பேப்பரை பிரிண்ட் பண்ணவே இல்லை தெரியுமா, ஏதோ அந்த கம்பெனில ப்ராப்ளம் போல, சரி நாளைக்கு வரும் நியூஸ் பேப்பரை அதை படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஜிம்மி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சக்கு அவரோட வீட்டு விண்டோ வழியா பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க வாசல்ல பேப்பர் இருக்கு. என்னது பேப்பரே இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேப்பர் இருக்குன்னு சக்குக்கு டவுட் வந்து உடம்புல அலுமினியம் ஃபாயில சுத்திக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு ஆளு. இவருக்கு தான் எலக்ட்ரிசிட்டினா அலர்ஜி ஆச்சே, மேல பவர் லைன் எல்லாம் போகுதுல, அப்படியே பயந்து பயந்து வராப்புல பக்கத்து வீட்டுக்கு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு அந்த நியூஸ் பேப்பருக்கான காசையும் போட்டு போறாரு. போற வழியில கார் வேற வருது. ஐயோ கார்ல வேற பேட்டரி இருக்குமேனு பயந்து பயந்து எப்படியோ ஒரு வழியா சக்கு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இந்த மாதிரி சக்கு வித்தியாசமா அந்த அலுமினியம் பேப்பர் எல்லாம் சுத்திக்கிட்டு வந்ததை பக்கத்து வீட்டுக்காரங்க பாக்குறாங்க. இவரும் வீட்டுக்குள்ள போயிட்டு பேப்பரை ஓபன் பண்ணா ஹெட்லைன்லயே நம்ம ஜிம்மி தான் இருக்காரு. அடோ பாவி ஜிம்மி, நான் பார்ட்னரா இருக்கிற கம்பெனியே போட்டு வறுத்தெடுக்கிறியாடான்னு கடுப்பாகிறாரு ஆளு. இந்த சக்கு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போனதெல்லாம் பக்கத்து வீட்டுக்கார ஒரு லேடி பார்த்தாங்கல்ல, அவங்க போலீஸ்க்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. போலீஸும் வந்து சக்கோட வீட்டு கதவை தட்டுறாங்க. சக்கு டோரை ஓபன் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு, அதனால இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல போலீஸ்க்கு டவுட் வந்து கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து சக்கா அரெஸ்ட் பண்றாங்க. இந்த நேரத்துல ஜிம்மி அவர் தான் இப்போ லோக்கல் ஹீரோ ஆயிட்டாரு. அதான் பில் போர்ட்ல இருந்து ஒருத்தரை கீழே விழுற மாதிரி செட் பண்ணி இவரு காப்பாத்துற மாதிரி சீன் போட்டாரு. அதனால இவருக்கு நிறைய கிளைண்ட் கிடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஒரு பெரிய பணக்காரர். இவரும் உள்ள போனா, எங்க பாருங்க ஜிம்மி, என்கிட்ட ஒரு 1100 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அவ்வளவு பெரிய லேண்டை வச்சுக்கிட்டு நான் எதுக்கு அமெரிக்காவுக்கு டாக்ஸ் கட்டணும்? சோ ஒரு புது நாட்டை உருவாக்க போறேன், அதுக்காக நான் போராட போறேன், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இதை கேட்கிற ஜிம்மியும் பரவாயில்லையே, வேலையே ரொம்ப பெருசா இருக்கே சார், இங்க பாருங்க வருஷ கணக்குல நான் போராட வேண்டியது வரும், அதனால எனக்கு ஃபீஸும் அதிகமா கொடுக்கணும், கவலையே படாதீங்க, ஒரு $1 மில்லியன் ஓகேவா? நம்ம ஜிம்மிக்கு அவ்வளவு ஜாலி. $1 மில்லியன் சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொல்ல அந்த பணக்காரரும் பணத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு. பார்த்தா அந்த பணத்துல பிரசிடென்ட்டோட மூஞ்சிக்கு பதில் இந்த பணக்காரரோட மூஞ்சி இருக்கு. என்ன சார் உங்க முகம் இருக்கு? இது நம்ம உருவாக்க போற நாட்டோட பணம், அதோட உனக்கு ஒரு ஆஃபர், நீ டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அட பைத்தியம் பிடிச்ச குரங்கே, உன் கேஸே வேணாண்டான்னு ஜிம்மி அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. அடுத்தது இன்னொரு ஒரு கேஸை பாக்குறாரு. அவரு ஒரு சயின்டிஸ்டா. சார் நான் ஒரு பயங்கரமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கு எனக்கு நீங்க பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி கொடுக்கணும். கவலையே படாதீங்க, ஃபர்ஸ்ட் உங்க இன்வென்ஷனை காட்டுங்க. அந்த சயின்டிஸ்டும் காட்டுறாரு. பார்த்தா அது ஒரு டாய்லெட். சார் இது கக்கா போற டாய்லெட், இதுவா உங்க கண்டுபிடிப்பு? இதை ஆல்ரெடி உருவாக்கிட்டாங்களே. இந்த டாய்லெட் என்னோட கண்டுபிடிப்பு கிடையாது, இதுல நம்ம கக்கா போகும் பொழுது நம்மள மோட்டிவேஷன் பண்ணுன்றதுக்காக இந்த டாய்லெட் பேசும். நான் வேணா உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன்னு சில பொருள் எல்லாம் எடுத்து டாய்லெட் குள்ள போடுறாரு. அந்த டாய்லெட்டும் அதை கக்கா நினைச்சுக்கிட்டு இப்படிதான் போகணும், இன்னும் நிறைய போங்க அப்படின்னு லேடி வாய்ஸ்ல வேற கேக்குது. இதை பாக்குற ஜிம்மியும் நீலாம் ஒரு சயின்டிஸ்டா போடா டே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அங்க இருந்து. அடுத்த கிளைண்ட பார்க்க ஜிம்மி போறாரு. அது ஒரு வயசான பாட்டி. அவங்க வந்து டேபிள்ல உட்காரத்துக்கே 1 வருஷம் ஆயிடும் போல. இவரும் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு வழியா வந்து உட்காந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னோட சொத்துலாம் இந்தந்த ஆளுங்களுக்கு போகணும்னு ஒரு எஸ்டேட் பிளானிங்க சொல்றாங்க. ஜிம்மிக்கும் இது ஒரு நல்ல கேஸா தோணுது. சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு $140 கேட்க பாட்டியும் கொடுக்குறாங்க. அந்த காசை வாங்கிக்கிட்டு ஜிம்மி நேரா சலூனுக்கு வராரு. அங்க கிம்மா வர சொல்லி கிம்மோட காலுக்கு இவர் நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப கிம்முக்கு ஒரு போன் கால் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து. பேசி முடிச்சுட்டு அவங்க ஜிம்மி கிட்ட உன்னோட பிரதர் சக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கானான்னு சொல்ல
ஜிம்மியும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இந்த போலீஸ் வந்து சக்க அரெஸ்ட் பண்ணும் பொழுது சக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா சக்கு HHM உடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர்னு தெரிய வந்து கிம்முக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிருக்காங்க. அதோட சக்குக்கு எலக்ட்ரிசிட்டினாவே ஒரு அலர்ஜி தானே. இந்த வித்தியாசமான நோயை டாக்டர் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி சக்கு இருக்கிற ரூம்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரிசிட்டியும் போயிட்டு ஜிம்மி ஆஃப் பண்றாரு. இதான் அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் பாக்குறாங்க. யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, டாக்டர் என்னோட பிரதருக்கு வித்தியாசமான ஒரு நோய் இருக்கு, இந்த எலக்ட்ரிசிட்டினாவே அவனுக்கு ப்ராப்ளம். உடனே டாக்டரும் அந்த மாதிரிலாம் நோய் உலகத்துல கிடையாது, எனக்கு தெரிஞ்ச உங்க பிரதர் சக்கு ஒரு மனநல டாக்டரை போய் பார்க்கணும். இதை கேட்கிற ஜிம்மி காண்டாகிறாரு. சக்குக்கு ஒன்னும் மென்டலி ப்ராப்ளம் கிடையாது, உண்மையிலேயே அந்த நோய் இருக்கு. அப்புறம் சக்கும் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. டாக்டரும் பக்கத்துல போறாங்க. டாக்டர் உங்ககிட்ட ஏதாவது மொபைல் இருக்கா அப்படின்னு கரெக்டா கேட்கிறாரு ஆளு. அப்புறம் டாக்டரும் அதை வச்சுட்டு வந்துடுறாங்க. சக்கு அவர்கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லும் பொழுது டாக்டர் நைஸா வந்து அந்த பெட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை ஆன் பண்றாங்க. ஆனா இவங்க ஆன் பண்ண விஷயம் சக்குக்கு தெரியாது. சக்கு நார்மலா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த நோய் உண்மை அப்படின்னா அவங்க அந்த மிஷினை ஆன் பண்ண உடனே சக்குக்கு ப்ராப்ளம் வந்திருக்கணும். ஆனா சக்கு நார்மலா இருக்காரு, ஏன்னா அந்த மிஷினை ஆன் பண்ணதே இவருக்கு தெரியல. அப்ப இது எல்லாமே சக்குக்கு இருக்கிற ஒரு மனநல ப்ராப்ளம் அப்படின்னு ஜிம்மியும் புரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஹாவர்டு வராரு. இந்த ஹாவர்டு, டாக்டர், கிம் எல்லாருமே சக்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜிம்மி அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அவன் என்னோட பிரதர், நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அப்புறம் சக்கு கிட்ட அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு ஹெட்லைன்ல வந்தார்ல, அதை காமிச்சு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சுல, அதனாலலாம் கிடையாது, இந்த பேப்பர் எடுக்க நான் வெளியே போனேன்ல அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி ஒயர்லாம் மேல இருந்ததா, அதனாலதான் என் உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. அதோட ஜிம்மி நீ ஒரு நல்ல லாயரா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனா நீ HHM ஓட லோகோவெல்லாம் காப்பி பண்ணி ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஏன்னா சக் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு விளம்பரம் வேணும், அதான் HHM ஓட லோகோவை காப்பி பண்ணி அதுல ஒருத்தனை கீழே விழ வச்சு அவனை காப்பாத்துற மாதிரி விளம்பரம் தேடி இன்னைக்கு எனக்கு ஒரு கிளைண்ட் கிடைச்சாங்க தெரியுமா, அதுவும் ஒரு வயசான லேடி. சும்மா கதை விடாதுன்னு சக்கு நம்பவே இல்லை. அதோட சக்கோட உடம்பும் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. மத்த வேலையை அவரு பாக்குறாரு. எங்க நம்ம ஜிம்மிக்கும் ஒரு ஐடியா தோணுது. நார்மலா இருக்கிறவங்களாம் நம்ம கிட்ட வரவே மாட்டான், ஆனா அந்த வயசானவங்களெல்லாம் நம்ம ஈஸியா கவர் பண்ண முடியும், நம்ம சொல்றத அப்படி நம்பிடுவாங்க. வயசானவங்களுக்கு மட்டும் நம்ம லாயரா இருக்கலாம்னு இவர் என்ன பண்றாருன்னா, இந்த முதியோர் இல்லம்லாம் இருக்குல்ல, அங்க வயசானவங்களுக்கு ஜெல்லி கொடுப்பாங்க. அந்த ஜெல்லியை அவங்க சாப்பிடும் பொழுது கடைசி அந்த டப்பாவுக்கு கீழே உங்களுக்கு நம்பிக்கை வேணுமா ஜிம்மிக்கு கால் பண்ணுங்கன்னு போட்டிருக்கோம். இப்படி விளம்பரம் பண்ணி வயசான கஸ்டமர்ஸை பிடிக்கிறாரு ஆளு. இது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் பார்க்கிங் லாட்ல நம்ம மைக்கு தாத்தா கூட பிரச்சனை பண்ற ஜிம்மி இன்னைக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதோட அவரோட விசிட்டிங் கார்டையும் கொடுத்து வயசானவங்களுக்கு எல்லாம் நான் இப்ப லாயரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. அப்புறம் ஜிம்மி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் மைக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஆகுது, ஒரு வீட்டுக்கிட்ட போறாரு. அங்க ஒரு லேடி கார்ல போறாங்க. அவங்க மைக்க பார்த்துட்டு ரொம்ப சோகமா அங்க இருந்து போறாங்க. மைக்கும் ஒரு மாதிரி மூட் அவுட்ல இருக்காரு. அப்புறம் நேரா அவரோட வீட்டுக்கு போன உடனேயுமே மைக்கோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா போலீஸ். அவங்க மைக் அரெஸ்ட் பண்றாங்க. ஏன் அரெஸ்ட் பண்றாங்கன்றத பார்க்கணும்னா நம்ம அப்படியே பிளாஷ்பேக்கு போகணும். மைக் இந்த ஊருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வராரு. மைக்க வெல்கம் பண்றதுக்காக ஒரு லேடி இருக்காங்க. மைக்கு கூட கார்ல ஒரு லேடியை பாப்பார்ல, அவங்க தான் இது. ஆக்சுவலா இவங்க யாருன்னா மைக்கோட டாட்டர் இன்லா. மைக்குக்கு ஒரு பையன் இருந்தாரு, அவர் பேரு மேட்டி. அவரும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான், ஆனா அவரு இறந்து போயிட்டாரு ரீசெண்டா. அதனாலதான் மைக் இங்க வந்திருக்காரு. அவரோட டாட்டர் இன்லாவும் பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு நேரா ரெஸ்ட் ரூம் குள்ள போனவர் லேடிஸ் பாத்ரூம் குள்ள போறாரு. உள்ள யாராவது இருக்காங்களான்னு கரெக்டா செக் பண்ணி பார்த்துட்டு உள்ள போயிட்டு கேர்ள்ஸ் யூஸ் பண்ற விஸ்பரை எடுத்துக்கிட்டு நேரா பாய்ஸ் பாத்ரூம் குள்ள போயிட்டு அவரோட ஷோல்டர்ல அடிபட்டிருக்கு, யாரோ கன்னால ஷூட் பண்ணிருக்காங்க போல, அதுல அந்த விஸ்பரை வச்சு பிளட் வராத மாதிரி திரும்ப ட்ரெஸ்ஸை போட்டு அவரோட டாட்டர் இன் லாக்கிட்டே வராரு. அப்புறம் இவங்க வீட்டுக்கு போறாங்க. மைக்குக்கு ஒரு அழகான பேத்தி ஒருத்தி இருக்கா. மைக்குக்கு அவரோட பேத்தினா அவ்வளோ பிடிக்கும், ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் மைக்கோட டாட்டர் இன் லா என்ன சொல்றாங்கன்னா, உங்க பையன் மேட்டி கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்டு இருந்தான். நைட்ல அவனுக்கு யாரோ அடிக்கடி கால் எல்லாம் பண்ணாங்க, தனியா போயிட்டு பேசிக்கிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு அது நீங்களா தான் இருக்குமோன்னு தோணுச்சு, ஏன்னா உங்க பையன் உங்ககிட்ட தான் அவ்வளோ க்ளோஸா பேசுவான். ஆனா மைக் என்ன சொல்றாருன்னா, என்னோட பையன் மூட் அவுட்டாலாம் இல்ல, அவன் நார்மலா தான் இருந்தான். அதோட நைட் டைம்ல நான் அவனுக்கு கால் பண்ணவும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பேசினாலும் வேஸ்ட், என் பையன் இறந்து போயிட்டான், அவ்வளவுதான், அந்த விஷயத்தை அதோட விட்டுருன்னு சொல்றாரு. அப்புறம் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இல்ல பாப்பாவை பாத்துக்கணும்னா என்ன கூப்பிடு, நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸில மைக் ஏறி போயிடுறாரு. அப்புறம் இந்த மாதிரி இல்லீகலா கன் ஷாட்ல அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்குனே ஒரு டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட மைக்க போயிட்டு அடிபட்டிருக்குல அதுக்கு ட்ரீட்மெண்ட்டையும் பாக்குறாரு. சரி, மைக்கு இந்த புல்லட் அடி எப்படி பட்டதுன்னு பார்க்கும்போதுதான் மைக்கு அவரோட பையன் இறந்து போன சோகத்துல ஒரு பார்ல குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பார்ல 2 போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸும் மைக்கோட பையன் கூட தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அவனுங்க தான் மைக்கோட பையனை போட்டு தள்ளினது. இந்த விஷயம் மைக்குக்கும் தெரியும். அப்படியே குடி போதையில போயிட்டு அந்த
அந்த 2 போலீஸ் ஆபீஸையும் பிடிச்சி நீங்க 2 பேர் தான் என் பையனை கொன்னீங்கன்னு எனக்கு தெரியும்டா, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம மைக்கு தாத்தா போதையிலே ரோட்ல நடந்து போகும்போது இந்த 2 போலீஸும் வாங்க நாங்க உங்களை டிராப் பண்றோம்னு காருக்குள்ள கூட்டிட்டு வராங்க. போற வழியில மைக்கு தாத்தா தான் போதையில இருக்காருல, அவர்கிட்ட விஷயத்த போட்டு வாங்க ட்ரை பண்றாங்க. ஆமா தாத்தா, என்னமோ எங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னீங்களே, என்ன பண்ண போறீங்க? என் பையனை நீங்க தான் கொன்னீங்க, அது ஆதாரத்தோட நான் நிரூபிக்க போறேன், இதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா நீங்க ஜெயில தான் இருக்கணும்னு மைக்கு சொல்ல இந்த 2 போலீஸ்க்கும் பயம் வருது. சரி இந்த கிழவனையும் போட்டு தரலான்னு நம்ம மைக்க கொல்றதுக்காக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு வராங்க. அப்புறம் இவங்க மைக்க கொல்லலாம்னு நினைக்கும் போதுதான் இவ்வளவு நேரம் மைக்கு குடிபோதையில இருந்தார்ல, இது ஃபுல்லா ஆக்டிங். மைக் இப்ப கன் மாதிரி நிக்கிறாரு, அதுவும் கையில கன்னை வச்சுக்கிட்டே என் பையனை கொன்ன உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு போலீஸ் நம்ம மைக்கோட ஷோல்டர்ல ஷூட் பண்ணிடுறாரு. ஆனா இருந்தாலும் மைக் அந்த 2 போலீஸையும் காலி பண்ணிட்டு அங்க இருந்து தான் திரும்ப ஊருக்கு வருவாரு அவரோட டாட்டர் இன் லாவை பார்க்க. சோ அதுக்கப்புறம் அதே ஊர்லயே கோர்ட்டோடைய பார்க்கிங்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்வெஸ்டிகேஷனையும் ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு 2-3 கேள்விகளை கேட்போம், அதுக்கு பதில் சொல்லனா நீ வீட்டுக்கு போகலாம். ஆனா மைக் எதுவும் சொல்லாம எனக்கு லாயர் வேணும், எனக்கு லாயர் வேணும்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்படி உனக்கு என்னதான் லாயர் வேணும்னு கேட்கும் பொழுது நம்ம ஜிம்மியோடைய விசிட்டிங் கார்டை வைக்கிறாரு. நம்ம ஜிம்மியும் அந்த இடத்துக்கு சீனா வந்து மைக் கிட்ட தனியா பேச ஆரம்பிக்கிறாரு. மைக் உடனே இங்க பாரு, என்கிட்ட சில கேள்விகளை கேட்பாங்க, அதுவும் முன்னாடி தான் நான் அவங்க கிட்ட பதில் சொல்லுவேன். அதுல ஒரு டிடெக்டிவ் சின்னதா ஒரு நோட்ல நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கிட்டே வருவாரு, அந்த நோட்டை நம்ம ஆட்டைய போடணும். யோ மைக்கை ஏதாவது திருட்டு வேலை பண்ணி உள்ள வந்துட்டியோன்னு காப்பாத்தா வந்தா உள்ள வந்துட்டு திருட்டு வேலை பண்ண சொல்றா? அட இங்க பாரு ஜிம்மி, நீ என்ன பண்ற? கேள்விலாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சின்ன நோட்டை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த டிடெக்டிவ் போவான். அப்ப நீ அவன் மேல காஃபியை கொட்டி விட்டுரு, மத்ததை நான் பாட்டுக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் டிடெக்டிவ்ஸும் உள்ள வராங்க, கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன டவுட்னா, இறந்து போனா அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்கள கொன்னது ஒருவேளை மைக்கா இருக்குமோ அப்படின்னு டவுட். ஆனா மைக்கும் நான் அவங்கள கடைசியா பார்த்தது ஒரு பார்ல, அன்னைக்கு நைட்டு அவங்க இறந்து போனதுதான் எனக்கு ப்ராப்ளமா வந்து முடிஞ்சதே. நான் நல்லா குடிச்சிட்டு போதையில இருந்தேன், அப்புறம் அடுத்த நாளே இந்த ஊருக்கு என்னோட டாட்டர் இன் லாவை பார்க்க வந்துட்டேன் இப்படின்னு மைக்கா அழகா போலீஸ் கிட்டேயே உருட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு டிடெக்டிவ் உட்காந்து இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதோட முக்கியமா அந்த டிடெக்டிவ்ஸ் ஒரு விஷயம் சொல்றாங்க, மைக்கோட பையன் கெட்டவரு, போலீஸா இருந்துகிட்டே நிறைய இல்லீகலான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு, அதனாலதான் யாரோ அவரை ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த இன்டர்வியூவும் முடியுது, அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு டிடெக்டிவ் அங்கிருந்து போகலான்னு போது நம்ம ஜிம்மி போயிட்டு காஃபியை கொட்டி விட்டுறாரு. அது தொடக்கிற மாதிரியே மைக் வந்து அந்த நோட் புக்கை எடுத்துறாரு. மைக்கு குற்றவாளின்னு எந்த எவிடன்ஸும் இல்லாததுனால மைக் எதுவும் பண்ண முடியாது அவங்களால. நம்ம ஜிம்மியும் யோ மைக்கு தாத்தா என்னையே இந்த வேலை பார்க்க வச்சிட்டல, நீ அந்த டிடெக்டிவ்லாம் நீ தான் அந்த 2 போலீஸை கொன்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அட உண்மையும் அதுதான்டா, நான் தான் அந்த 2 போலீஸையும் கொன்னன்னு நம்ம ஜிம்மி கிட்ட மைக்கு சொல்றாரு. அப்புறம் மைக்கு வீட்டுக்கு வந்து அந்த டிடெக்டிவ்ஸ் உடைய அந்த நோட்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அந்த டிடெக்டிவ் உடைய நோட் புக்ல இறந்து போன மைக்கோட பையனோட கேஸ் டீடைல் எல்லாமே இருக்கு. அதை பார்க்கும்போதுதான் மைக் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாரு, மைக்கோட டாட்டர் இன் லா தான் இவங்களுக்கு கால் பண்ணதே. சோ நேரா டாட்டர் இன் லாவை பார்த்து எதுக்கு நீ உங்களுக்கு கால் பண்ணிருக்க? ஏன்னா மைக் மேட்டி கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 2 பேர் அவங்களையும் யாரோ கொன்னுட்டாங்களாம். ஒருவேளை மேட்டை கொன்னவனா இருப்பானோ, அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். அதோட நாங்க இந்த ஊருக்கு வரும்பொழுது எங்க கிட்ட பணம் இருந்தது, இவ்வளவு பணம் உங்க பையனுக்கு எப்படி கிடைக்கும்? நைட் டைம்ல யாருக்கிட்டயோ அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு, சோ இல்லீகலான வேலையை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல மைக்கு கோவப்படுறாரு. என் பையன் என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தான், அதோட அவன் ஒன்னும் இல்லீகலான தொழில் எதையும் பண்ணல, அவன் ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர். என் பையனை கொன்னது அவன் கூடவே வேலை செய்யற அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் தான் இப்படின்னு மைக்கு ரொம்ப சோகமா அழுதுகிட்டே அவரோட டாட்டர் இன் லா கிட்ட சொல்றாரு. அவங்களும் மெதுவா பக்கத்துல வந்து மேட்டை கொன்னது அந்த 2 போலீஸ் தான் அப்படின்னா அப்ப அந்த 2 போலீஸை கொன்னது யாரு? மைக் நேரா அவங்க டாட்டர் இன் லா கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்றாரு. சோ டாட்டர் இன் லாவும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஜிம்மியும் மைக்கு தாத்தாவும் சேர்ந்து பிளான் பண்ணி டிடெக்டிவ் கிட்ட இருந்து அந்த நோட் புக் எடுத்திருப்பாங்கல்ல, இப்ப அந்த நோட் புக்கை காணும்னு டிடெக்டிவ் கடுப்பாகிறாரு. சோ மைக்கு மேல டவுட் வந்து திரும்பவும் மைக்க கஸ்டடிக்கு கூப்பிடுறாங்க. கூடவே நம்ம ஜிம்மியும் வராரு, அந்த நோட் புக்கை கொடுக்குறாரு. சோ நீங்க 2 பேருமே பிளான் பண்ணி இந்த நோட் புக் எடுத்திருக்கீங்கல்ல? நாங்க ஒன்னும் பிளான்லாம் பண்ணல, கீழே கடந்தது மைக் எடுத்தாரு, நான் தான் என் வேலைக்கு யூஸ் ஆகும்னு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் தெரிய வந்தது இது உங்களோடதுன்னு. அப்புறம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டோம், அவ்வளவுதானே, பிரச்சனை ஓவர். அந்த டிடெக்டிவ் நோட் புக்கை வாங்கிட்டு யோ மைக்கே உன் நான் சும்மாவே விட மாட்டேன்னு மிரட்டிட்டு போறாரு ஆளு. அப்புறம் மைக்கும் ஜிம்மியும் வெளியே வந்துடுறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத மைக்கே, என்ன ஆனாலும் சரி இந்த கேஸ்ல இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். உடனே மைக்கு ஜிம்மியை பார்த்து நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், இதுக்கப்புறம் எனக்கு லாயரே தேவையில்லை, நீ போயிட்டு உன் ஆளைய பாரு. உடனே நம்ம ஜிம்மிக்கு பக்குன்னு ஆகுது. யோ மைக்கு என்னையாச்சு உனக்கு? என்ன கழட்டி விட்டுட்டு HHMக்கு போறா அதானே? எனக்கு எந்த எம்மும் தேவையில்லை, நான் வீட்டுக்கு போயிட்டு தூங்க போறேன், மறக்காம பில் அனுப்பு, காசை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் ஜிம்மி அவரோட பிரதர் சக்கோட வீட்டுக்கு போறாரு. இவரும் வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாரு, சக்க காணோம். இவன் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டானே, எங்க போயிருப்பான்னு பின்பக்கம் டோர் வழியா போய் பார்க்கும்போதுதான் சக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்காரு. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு 113 114ன்னு எண்ணிக்கிட்டு இருக்காரு ஆளு. இதை பாக்குற ஜிம்மிக்கு எதுவும் புரியல. சடனா சக்கு வாடா உள்ள ஓடிடலான்னு 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. சக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன், இதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்க போறது கிடையாது, எப்படியாவது இந்த நோயில இருந்து நான் வெளியே வரணும். நேத்து நான் வெறும் 30 செகண்ட் தான் வெளியே இருந்தேன், ஆனா இப்ப 120 செகண்ட் இருந்திருக்கேன். சோ இதே மாதிரி நான் பிராக்டிஸ் பண்ணனா திரும்ப பழைய மாதிரி என்னால கோர்ட்டுக்குலாம் போக முடியும். இது கேட்கிற ஜிம்மிக்கு அவ்வளவு சந்தோஷம். சக் உன்னை நினைச்சு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். அதோட என்னோட கேஸ் ஃபைல
எல்லாத்தையும் நான் இங்க கொண்டு வந்து வைக்கணும், ஏன்னா ஆபீஸ்ல இடம் பத்தல, கார்லயும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் எல்லாம் வச்சுட்டு போறாரு. ஜிம்மி அங்க இருந்து போன உடனே சக்கு அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நாளா கேஸ் ஃபைலே தொடாத ஆளு இப்ப திரும்பவும் கேஸ் ஃபைல தொடுறாரு. இதை வெளியே இருந்து ஜிம்மியும் பாக்குறாரு. சோ ஜிம்மி பிளான் பண்ணி தான் கேஸ் ஃபைல சக்கோட வீட்டுல வைக்கிறாரு. நம்ம ஜிம்மி கிட்ட தான் பணம் இருக்கு, எதுக்கு தேவையில்லாம அந்த சலூனுக்கு பின்னாடி இனிமே ஆபீஸ் இருக்கணும்னு ஒரு பெரிய இடத்த ரெண்டில் கெடுக்கிறாரு. அதை பார்க்க கிம்மும் வராங்க. சோ இங்க தான் ரிசப்ஷனிஸ்ட் இருக்க போறாங்க. இந்த இடத்துல நம்ம கிளையண்டோட வெயிட்டிங் ரூம், இங்க நம்ம கான்ஃபரன்ஸ் ரூம்னு எல்லாத்தையும் பாக்குறாரு. கிம்முக்கு இந்த ஆபீஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல நீ ஒரு லாயர் மட்டுமா இருக்க போற, அதுக்கு தான் இன்னொரு லாயர் வேணும், நீ வேணா வந்துடுறியா? ஆனா ஜிம்மி, நான் ஹெச்எச்எம்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு தெரியாதா? அதோட நீ வெறும் வயசானவங்க கேஸை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்க, எனக்கு அது பிடிக்கும் தான், ஆனா அவ்வளவா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஜிம்மியும் அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் கிம் அவங்களோட ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்க கிரெக்கும் அவரோட ஒய்ஃபும் வராங்க. இவங்க தான் அந்த $1.6 மில்லியன் பணத்தை ஆட்டைய போட்டுது. ஆனா எந்த தப்பும் பண்ணாத மாதிரி கிம் கிட்ட வந்து இந்த கேஸ்ல இருந்து ப்ளீஸ் எங்களை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா கிம்மும், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எல்லா ஆதாரமும் உங்க மேலதான் இருக்கு. சோ இந்த கேஸ் ஹியரிங்க்கு வரும்பொழுது கிரெக்கு எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டு கிரெக்கும் கிரெக்கோட ஒய்ஃபும் ஷாக் ஆகுறாங்க. வேற எதுவுமே பண்ண முடியாதா? வேணா நீங்க திருடின பணத்தை திரும்ப கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நாங்க பணத்தை எடுக்கவே இல்லை, நாங்க நிரபராதிகள் அப்படின்னு உருட்டிக்கிட்டே இருக்காங்க. கிம்மும் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல அந்த கிரெக்கோட ஒய்ஃப், இதுக்கப்புறம் நீங்க எங்களோட லாயரே கிடையாது, எனக்கு இந்த கம்பெனியை வேணான்னு சொல்லிட்டு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் ஹாவர்டுக்கு தெரிய வந்து பின்னாடியே வராரு, மேடம் மேடம் போவாதீங்கன்ட்டு. ஆனா கிரெக்கும் அவரோட ஒய்ஃபும் கேட்கற மாதிரி இல்ல, அவங்க போய்கிட்டே இருக்காங்க. ஹாவர்டு கிம் மேலதான் கோவப்படுறாரு. சோ கோச்சுக்கிட்டு போன கிரெக்கும் அவரோட ஒய்ஃபும் வேற ஒரு நல்ல லாயரை தேடி போறாங்க. அந்த வேற லாயர் யார் தெரியுமா? நம்ம ஜிம்மி தான். ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஜிம்மி, எங்களோட கேஸ் இனிமே நீங்க தான் நடத்தணும். ஓ அப்படியா, என்ன திடீர்னு மனசு மாதிரி வந்திருக்கீங்க? ஏன்னா HHMல இருக்கிறவங்க எங்களை ஒரு குற்றவாளி மாதிரி நடத்துறாங்க. ஜிம்மியும் மனசுக்குள்ளேயே, அட பாவீங்களா, நீங்க தானடா குற்றவாளிங்களே, சரி ஓகே பிரச்சனை இல்ல, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு பாத்ரூமுக்கு போயிட்டு அவரு கிம்முக்கு கால் பண்றாரு. கிம்மும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இங்க பாரு ஜிம்மி, ஒருவேளை நீ அவங்க கேஸை எடுத்துக்கிட்டா கூட கண்டிப்பா தோத்து தான் போவ, அதனால அவங்கள ஒழுங்கா திரும்ப HHMக்கு வர சொல்லு, அவங்க பணத்தை திரும்ப கொடுக்க சொல்லு, அது போதும். சோ ஜிம்மியும் புரிஞ்சுக்கிட்டு நேரா கிரெக் கிட்டயும் அவரோட ஒய்ஃப் கிட்டயும் வந்து, இங்க பாருங்க என்னோட டைம் ஃபுல்லா இருக்கு, நான் இப்ப வயசானவங்க கேஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேனா, சோ அதுலயே டைம் சரியா இருக்கு எனக்கு, அதோட இவ்வளவு நாள் நீங்க HHM கிட்ட தான் கிளைண்டா இருந்திருக்கீங்க, கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, திரும்ப அங்கேயே போங்க. ஆனா அவங்க பணத்தை திரும்ப கொடுக்க சொல்றாங்க, எங்க கிட்ட பணம் இல்ல, சும்மா நடிக்காதீங்க, நான் தான் பார்த்தல கட்டுக்கட்டா அவ்வளவு பணத்தை வச்சிருக்கீங்களே, ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டு போயிட்டு நிம்மதியா வாழுங்க. இதை கேட்ட கிரெக்கும் கிரெக்கோட ஒய்ஃபும், சரி நாங்க பணத்தை கொடுக்குறோம், ஆனா நாங்க மொத்த பணத்தையும் கொடுக்கணும், உனக்கு ஒரு $30,000 கொடுத்தோம்ல, ஃபர்ஸ்ட் டைம் எங்களை பார்க்க வரும்போது பிச்சைக்கார மாதிரி இருந்த, இப்ப ட்ரெஸ் பாரு லட்சக்கார மாதிரி இருக்க, என்ன ஓம் பங்கு பணத்தையும் கொடுக்குறியா, நாங்க போயிட்டு நிரபராதி ஆயிடுறோம், இங்க பாரு நாங்க இப்ப பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கோம்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது, நீ ஓம் பங்கு பணத்தை கொடுத்தா கூட நாங்க இந்த பணத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோம், ஒழுங்கு மரியாதையா எங்களுக்கு லாயரா இருந்து எங்க கேஸை முடிச்சு கொடு அப்படின்னு இவங்க நம்ம ஜிம்மியவே மிரட்டுறாங்க. சோ ஜிம்மி கிம்ம மீட் பண்றாரு. இந்த கிரெக்க காப்பாத்த வேற ஏதாவது வழி இருக்கா, அவங்க பணத்தை கொடுத்துதான் ஆகணுமா இல்ல வேற ஏதாவது பண்ணலாமா? ஜிம்மி, நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டேன், $1 மிச்சம் இல்லாம எல்லா பணத்தையும் திரும்ப கொடுத்துட்டாங்கன்னா அவங்க தப்பிப்பாங்க, இல்லனா அவ்வளவுதான். இதை சொன்னதுக்கு எல்லா கிளைண்ட் முன்னாடியும் என்ன கத்திட்டு போனாங்க, அந்த ஹாவர்ட் என்ன மோசமா திட்டினா தெரியுமா, அந்த கிரெக்கோட கேஸ் திரும்ப எனக்கு கிடைச்சாதான் அந்த HHMல எனக்கு நல்ல பேரே வரும். சோ ஜிம்மியும் கிம்முக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட ஆபீஸ் ரூமுக்கு போறாரு. வேற வழியே இல்லைன்னு மைக்கு கிட்ட ஹெல்ப் கேட்கறாரு. சோ மைக்கும் கிரெக்கோட ஃபேமிலி வீட்டுக்கு போறாரு. அங்க ஒரு பொம்மை கார் மேல பணத்தை வச்சுட்டு அந்த பணத்து மேல எதையோ ஸ்ப்ரே பண்றாரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம ஆளு வெயிட் பண்ணிக்கிட்டே 4-5 ஆப்பிள தின்ட்டாரு. ரொம்ப லேட்டா தான் கிரெக் வெளியே வந்து பணம் இருக்கிறத பாக்குறாரு, அதுவும் பொம்மைக்கு மேல. உள்ள போயிட்டு அவரோட பசங்களை நல்லா திட்டிட்டு அந்த பணத்தை எங்க இருந்ததோ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு. அப்புறம் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி எல்லாரும் தூங்கிடுறாங்க. இப்ப மைக்கு அந்த வீட்டுக்குள்ள போறாரு. கையில யூவி லைட்டை வச்சுக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டே போறாரு. அந்த பணத்துல என்னமோ ஸ்ப்ரே பண்ணிருப்பாருல, அதை தொட்டு தானே இந்த கிரெக் எடுத்திருப்பாரு. அப்புறம் அந்த பணத்தை திரும்ப வைக்கிறதுக்கு எந்த டோரை ஓபன் பண்ணாரோ அந்த இடத்துல அப்படியே கைரேகெல்லாம் தெரியுது. யூவி லைட்டை வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் ஒரு சிங்க்கு கடையில எல்லா பணமும் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை நேரா நம்ம ஜிம்மியோட ஆபீஸ்க்கு கொண்டு வந்துடுறாரு. ஜிம்மியும் அவர் எவ்வளவு பணம் வாங்கினாரோ அந்த பணத்தையும் போட்டு இப்ப இவர்கிட்ட மொத்தமா $1.6 மில்லியன் பணம் இருக்கு. அடுத்த நாள் ஆகுது, ஜிம்மி கிரெக்கோட வீட்டுக்கு வராரு. கிரெக்கும், என்ன ஜிம்மி எங்க கேஸ் வேலையில இறங்கிட்ட போலயே, யார் சொன்னது, நான் சும்மா தான் வந்தேன். ஆமா, இந்த இடத்துல திருடங்க ரொம்ப ஜாஸ்தியாமே, நீங்க வச்சிருந்த பணம் சேஃபா தான் இருக்கா, நாங்க ஒளிச்சு வச்சிருக்கிற இடம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓ அப்படியா, ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேனே, சிங்குக்கு கீழே தானே ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்ல கிரெக்கோட ஒய்ஃபும் கிரெக்கும் ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க பணத்தையே காணோம். அட பாவி ஜிம்மி, நீ தான் அதை எடுத்திருக்க? ஆமாமா, நான் தான் எடுத்திருக்கேன். திரும்ப அந்த பணம் எங்க போய் சேரணுமோ அங்கேயே போய் சேர போகுது, ஒழுங்கு மரியாதையா நீங்க அப்ரூவர் ஆகணும். அதோட HHMல கிம்னு ஒரு லாயர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க ஓவரா பேசிட்டு வந்திருக்கீங்க, போயிட்டு மன்னிப்பு கேட்டு திரும்பவும் அவங்களோட கிளைண்டாவே நீங்க ஆகணும், மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்ல கிரெக்குக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் வேற வழி இல்ல, அவங்களும் ஓகேன்னு கிம் கிட்டயே திரும்பவும் கிளைண்டா சேர்றாங்க. எல்லா பணத்தையும் திரும்ப கொடுக்க ஒத்துக்கிறாங்க. சோ கிம்மும் ஜிம்மிக்கு தேங்க்ஸ்னு சொல்றாங்க. அப்புறம் ஜிம்மி அவர் புதுசா ஒரு ஆபீஸ கிம் கூட சேர்ந்து பார்த்தார்ல,
இப்போ அந்த ஆஃபீஸ்க்கு லீஸ் அமௌண்ட் கொடுக்க காசு கிடையாது. ஸோ அதனால அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாரு, கை காலெல்லாம் போட்டு உதைக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஜிம்மி கடுப்பாகிறாரு. சடனா ஒரு ஃபோன் கால் வருது, டக்குன்னு நார்மல் ஆகி ஹலோ என் பேரு ஜிம்மி, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கறாரு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் பழைய மாதிரி தான் அந்த சலூனுக்கு பின்னாடி தான் அவரோட ஆஃபீஸே. இப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக், நம்ம ஜிம்மி HHM கம்பெனில ஒரு மெயில் பாயா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்க இருக்கிற லாயர் கிட்ட கொடுக்கறது தான் அவரோட வேலையே. ஸோ ஜிம்மி ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியோ பார் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இப்போ இவரும் ஒரு லாயர் தான். அப்ப சக்கு வந்து நார்மலா தான் இருக்காரு, HHM உடைய ஆஃபீஸ்ல தான் இருப்பாரு. அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல சக்கும் ஹாப்பி. அப்புறம் ஜிம் சக்கு கிட்ட நானும் இங்க லாயரா ஜாயின் பண்ணிக்கலாம்ல, கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம், ஆனா அது என் ஒருத்தனோட முடிவு மட்டும் கிடையாது, மொத்தம் 3 பேர் பார்ட்னர்ஸா இருக்கும். ஸோ எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுக்கிறது தான். ஏதேனவோ நம்ம சக்கோட பிரதர்ன்றதுனால கண்டிப்பா மத்த 2 பேரும் ஒத்துப்பாங்கன்னு நம்ம ஜிம்மி ஜாலியா இருக்காரு. கேக்லாம் வெட்டுறாங்க ஆஃபீஸ்ல. அப்ப அந்த இடத்துக்கு ஹாவர்டு வராரு. எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு ஜிம்மி கிட்ட தனியா பேசுறாரு. இந்த ஹாவர்டுக்கு வந்து ஜிம்மி ஒரு லாயரா அதுவும் HHMல ஒர்க் பண்றது சுத்தமா பிடிக்கல போல. அதனால ஜிம்மி கிட்ட சும்மா எக்ஸாம்ல பாஸ் ஆனா மட்டும் போதாது, லாயர் ஆகணும்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு 6 மாசம் போகட்டும், அதுக்கப்புறம் யோசிப்போம் அப்படின்னு ஹாவர்ட் சொல்றாரு. அதான் உனக்கு வேலை கிடையாதுறான்றத நாசுக்கா சொல்றாராமா. ஸோ இதனாலதான் நம்ம ஜிம்மிக்கு ஹாவர்டை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. கிரெக்கும் அவரோட ஒய்ஃபும் காசை திரும்ப கொடுத்து சரண்டர் ஆயிட்டாங்கல்ல. இந்த விஷயம் நடக்க முக்கியமான ரீசனே நம்ம ஜிம்மி தான். ஆனா டிவில ஹாவர்டு பேசிக்கிட்டு இருக்காரு, என்னமோ இவங்க தான் அந்த கேஸை சால்வ் பண்ண மாதிரி. அதெல்லாம் கண்டுக்காம ஜிம்மி அந்த முதியோர் இல்லத்துக்கு போறாரு. அங்கதான் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதுல ஒரு வயசான பாட்டியோடைய உயில அவரு ரெடி பண்றாரு. ஓகே பாட்டி, எல்லாமே முடிச்சிட்டேன், எனக்கு $140 நீங்க தரணும். ஓ அப்படியானு அவங்க தேடி பாக்குறாங்க. பார்த்தா $140 இல்ல, இருக்கிற கொஞ்சோண்டு பணத்தை கொடுக்குறாங்க. மீதி பணம் அடுத்த மாசம் எனக்கு அலவன்ஸ் வரும், அப்ப நான் தரேன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஜிம்மிக்கு எதுவும் புரியல. என்ன சொல்றீங்க, உங்க ஃபேமிலி உங்களுக்கு பணம் தராங்களா? என் ஃபேமிலி தான் தரல, இந்த முதியோர் இல்லம் தான் எனக்கு பணத்தை கொடுக்குது. எனக்கு கவர்மெண்ட் கொடுக்குற பணம் அப்புறம் பென்ஷன் காசு எல்லாமே இந்த முதியோர் இல்லம் தான் வாங்கிக்கும். என்னோட ரெண்டலு, எனக்கு தேவையான பொருளுக்கான காசெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு அலவன்ஸா மாசம் மாசம் கொஞ்சம் பணத்தை தருவாங்க அப்படின்னு அந்த பாட்டி ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஜிம்மி ஆடி போறாரு. இங்க இருக்கிற மத்த வயசானவங்க கிட்டயும் இதே மாதிரி டாக்குமெண்ட் இருக்கு, அதுலயும் இந்த விஷயம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்பொழுது எல்லார்கிட்டையும் இருக்கு. அந்த மாதிரி ஜிம்மி பண்ணிக்கிட்டு இருக்கிறத அந்த முதியோர் இல்லத்துடைய மேனேஜர் பாக்குறாங்க. சோ ஜிம்மி இந்த விஷயத்த சக்கு கிட்ட சொல்லணும்னு நேரா வீட்டுக்கு போறாரு. சக்கம் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்படி என்னதான்டா இருக்குன்னு கேட்டா அந்த முதியோர் இல்லத்துல இருக்கிற வயசானவங்களோட பென்ஷன் காசு எல்லாமே லம்பா அந்த முதியோர் இல்லத்துக்கு தான் வரும். அவங்க செலவுலாம் போக மிச்ச பணத்தை திரும்ப அந்த வயசானவங்க கிட்டயே கொடுப்பாங்க. இங்க என்ன ப்ராப்ளம்னா அந்த காசை வச்சு என்னென்ன செலவு பண்றாங்க அதோட ரேட்டு தான் ப்ராப்ளமே. ஒரு டாய்லெட் பேப்பர் ரோல் இருக்குல்ல, அதோட விலை $2. ஆனா அந்த முதியோர் இல்லம் இருக்குல்ல, அது வயசானவங்களோட பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த டாய்லெட் ரோலுக்கு $10 சார்ஜ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன பொருளையும் அதிகமா சார்ஜ் பண்றாங்க. அந்த முதியோர் இல்லம் அங்க இருக்கிற வயசானவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால இவங்க கேஸ் போட்டு அங்க இருக்கிற வயசானவங்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு இவங்களுக்கு நிறைய எவிடன்ஸ் வேணும். இந்த ஒரு டாக்குமெண்ட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அங்க இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் வேணும். அடுத்த நாள் ஆகுது, இவர் நேரா அந்த முதியோர் இல்லத்துக்கு போனா அங்க இருந்த மேனேஜர் விடமாட்டாங்க. மேடம், உள்ள இருக்கிறவங்க என்னோட கிளைண்ட்ஸ், நான் உங்களை பார்க்கலாம். உங்க கிளைண்ட்ஸ்னா வெளியே எங்கேயாவது மீட் பண்ணிக்கோங்க, இங்க ஃபேமிலிஸ் மட்டும் தான் வந்து மீட் பண்ணணும். ஐயா அதெல்லாம் முடியாதுன்னு ஜிம்மி உள்ள போலான்னு பார்த்தா பாடி கார்டு 2 பேர் இருக்காங்க. அவங்க நம்ம ஜிம்மியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஸோ ஜிம்மிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோமான்னு பாத்ரூம்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற டாய்லெட் பேப்பர்லையும் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்லையும் கம்ப்ளைண்ட்டை எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வெளியே வந்து இங்க பாருங்க, நான் கம்ப்ளைண்ட் எழுதிட்டேன், ஒரு சீல் மட்டும் போட்டா போதும், அவ்வளவுதான், நீங்க உள்ள போயிடுவீங்கன்னு டாய்லெட் பேப்பரை காட்டி பயமுறுத்துறாரு. ஆனா அந்த 2 பாடி கார்டு ஜிம்மி அலைக்கா தூக்கி வெளியே போய் போட்டுறாங்க. ஸோ ஜிம்மி இந்த மாதிரி கேஸ் போட போறாருன்னு முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. வயசானவங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி மொத்தமா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க ஜிம்மியும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல மைக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பா அவரோட டாட்டர் இன் லா கிட்ட இருந்து கால் வருது. மைக், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு, வந்து பாப்பாவை பாத்துக்க முடியுமான்னு சொல்ல, என் பேத்தியை பாத்துக்கிறத விட்டுட்டு எனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்கு, நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லி மைக் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்க ஒரு கார் வருது. எப்பவுமே மைக் வந்து ஸ்ட்ரிக்டா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கரெக்டா இருந்தா மட்டும்தான் வெளியவே விடுவாரு. ஆனா இப்ப மைக் பேரியரை ஓபன் பண்ணி விட்டு போங்க போங்கன்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மைக்கு அவரோட டாட்டர் இன் லாவும் அவரோட பேத்தியும் தான் உயிரே. ஏன்னா இவ்வளவு நாள் ஸ்ட்ரிக்டா இருந்த ஆளு டாட்டர் இன் லா பேசுறாங்க, அதுவும் பேத்தியை பத்தி பேசுறாங்கன்னும் பொழுது ஸ்டிக்கரை கூட வாங்காம வெளியே விட்டாரு. நைட் டைம் ஆகுது. ஜிம்மி அந்த முதியோர் இல்லத்துக்கு வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படியா இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அழிச்சு குப்பை தொட்டியில போட்டிருப்பாங்க. சோ முதியோர் இல்லத்தை க்ளோஸ் பண்ண உடனே அந்த குப்பை தொட்டி ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாரு. உள்ள ஃபுல்லா கப் அடிக்குது, தலையில என்னென்னமோ வந்து விழுது, ஆளு உள்ளேயே புரண்டி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சு ஃபுல்லா தேடி பார்த்துட்டாரு. அங்க அந்த டாக்குமெண்ட்டே இல்லவே இல்ல. அட என்னடா இதுன்னு ரொம்ப டயர்டா அழுக்கா வந்து நிக்கிறாரு. பார்த்தா பக்கத்துல இன்னொரு குப்பை தொட்டி இருக்கு, அதுல தான் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் மிஷினை வச்சு கட் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஜிம்மி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அவ்வளோ பீசஸ் இருக்கு, இது எல்லாமே ஒரு பசில் மாதிரி, எப்படி திரும்ப ஒட்ட வைக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. அப்படியே டயர்டாகி ஜிம்மி தூங்கிடுறாரு. இதை சக்கம் பாக்குறாரு. சரி ஹெல்ப் பண்ணலான்னு அவரு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிழிஞ்சு கிடக்கிற பீசஸ் அழகா ஒட்டி டாக்குமெண்ட்டை சரி பண்றாரு. இவங்களுக்கு ஆதாரங்களும் கிடைக்குது. அந்த முதியோர் இல்லத்துக்காக ஒரு லாயர் வாதாட போறாரு. அவருக்கு இவங்க ஃபேக்ஸ் அனுப்புறாங்க. உடனே அவரு நம்ம ஜிம்மியையும் சக்கையும் பார்க்க நேர்லயே வராரு. ஜிம்மியும் என்னோட பிரதர் சக்குக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு,
அதனால அவரை மீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் இருந்ததுன்னா காருக்குள்ளேயே வச்சுட்டு வாங்கன்னு சொல்ல எல்லாரும் வச்சுட்டு வராங்க. அப்புறம் இந்த கேஸை எப்படி சுமூகமா முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சக்கு சொல்றாரு, $20 மில்லியன் நீங்க செட்டில்மெண்ட் பண்ணீங்கன்னா இந்த கேஸை நாங்க வித்ட்ரா பண்றோம், என்ன சொல்றீங்க? என்னது $20 மில்லியன் அந்த கெட்ட லாயர் என்ன பண்றாருன்னா, நான் வேற வழியில இந்த கேஸை சால்வ் பண்ணிக்கிறேன்னு அங்க இருந்து போயிடுறாரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா, நாங்க தாண்டா கேஸ்ல ஜெயிக்க போறோம்னு நம்ம ஜிம்மியும் அவரோட பிரதர் சக்கும் சேர்ந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சக்கு இருக்காருல, இவ்வளவு நாள் சும்மா இருந்தாரு, இப்ப இந்த கேஸ்ல ரொம்பவே இன்வால்வ்மெண்ட் ஆயிட்டாரு. ஏய் ஜிம்மி, இன்னும் சில ஃபைல்லாம் இருந்தது எங்க? அது என் கார் டிக்கில இருக்கு, கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா போய் எடுத்துட்டு வரேன். அட சின்சியரா நான் கேஸ் டீடைல பாத்துக்கிட்டு இருக்கேன், அப்புறம் எடுக்கிறேன்னு சொல்றேன். சரி நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சக்கு எதுக்கும் பயப்படாம நேரா வெளியே போயிட்டு கார் டிக்கில இருந்து ஃபைல் எடுத்துட்டு வராரு. பின்னாடியே ஜிம்மியும் வந்து, சக்கு எப்படா நீ வெளியே இருக்க? இந்த விஷயம் சக்குக்கே புரியல, வேலையில அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட். இப்ப வெளியே வந்தாலும் அந்த எலக்ட்ரிசிட்டினாலையும் சக்குக்கு அவ்வளவா ப்ராப்ளமே இல்ல, அந்த நோயில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்காரு. சோ ஜிம்மி அவரோட பிரதர் சக்கா அடிக்கடி வெளியே கூட்டிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறாரு. இந்த நேரத்துல மைக்கு ஒரு வெட்டினரி டாக்டரை பார்க்க போறாரு. மைக்கோட ஷோல்டர்ல புல்லட்னால அடிபட்டிருக்கும்ல, அதை சரி பண்ணது இந்த டாக்டர் தான். அதனால இந்த டாக்டருக்கு இல்லீகலான நிறைய விஷயங்கள் தெரியும். சோ மைக்கும் போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட ஏதாவது வேலை இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் பக்காவா பண்றேன்னு சொல்றாரு. அந்த டாக்டரும் சரின்னு சொல்லி கூடவே ஒரு நாய்க்குட்டியும் கொடுத்து அனுப்புறாரு. நம்ம மைக் அந்த நாய்க்குட்டியை கொண்டு வந்து அவரோட பேத்தி கிட்ட கொடுக்குறாரு. ஆக்சுவலா மைக்கோட டாக்டர் இன்லாவும் பேத்தியும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய பணம் வேணும். முக்கியமா நம்ம பேத்திக்கு நம்ம ஏதாவது சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர் இப்ப இல்லீகலான தொழில் ஏதாவது பண்ணலான்னு இறங்குறாரு. சோ கோர்ட்ல ஹியரிங்கும் ஆரம்பிக்குது. இது ஒரு பெரிய கேஸ்ன்றதுனால ரொம்ப நாள் போகும் கேஸ். ஜிம்மி வாய்தாவை முடிச்சுட்டு சக்கோட வீட்டுக்கு வராரு. அப்ப சக் என்ன சொல்றாருன்னா, நம்ம 2 பேரால மட்டும் இந்த பெரிய கேஸை சால்வ் பண்ண முடியாது, நமக்கு ஹெல்ப் வேணும். அதனால இந்த கேஸை நம்ம HHM கிட்ட கொடுத்தோம்னா அவங்க அழகா முடிச்சிருவாங்க. ஆனா ஜிம்மி இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. இது நம்மளோட கேஸ், நம்ம எதுக்காக HHM கிட்ட கொடுக்கணும்? இந்த கேஸ்ல நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா இல்ல நீயே வச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா? ஜெயிக்கணும்னா நம்ம HHM கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்ல ஜிம்மிக்கும் வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்றாரு. நைட் டைம் ஆகுது, ஜிம்மி தூங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த சக்கு நைஸா வெளியே போயிட்டு ஜிம்மியோட போன்லாம் வெளியே தானே வச்சிருக்காரு, அதை எடுத்து யாருக்கோ கால் பண்றாரு. அடுத்த நாள் ஆகுது, மைக்கு ஒர்க்குக்கு வந்துட்டாரு. என்ன வேலைனா ப்ரொடெக்ஷன் ஜாப். மைக்கு கூடவே இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களும் பாடி கார்ட்ஸ் தான். ஒருத்தன் பார்த்தா பெரிய மலமாடு மாதிரி இருக்கான், இன்னொருத்தன் ரகடு பீஸ். யோ தாத்தா, நீ என்னையா வந்து நிக்கிற? நீ பாதுகாப்பு கொடுக்க போறியா? உங்ககிட்ட கன்னும் இல்ல ஒன்னும் இல்ல, வேஸ்ட் போ. திடீர்னு ஓடுற நிலமெல்லாம் வருமே, உன்னால நடக்க கூட முடியாது, ஓடுவியா தாத்தா அப்படின்னு மைக்க கலாய்க்கிறாங்க. ஆனா மைக்கு கம்முனே இருக்காரு. அப்பதான் ஒரு கார் வருது, அதுல ஒரு டம்மி பீஸ் இறங்குறாரு. இவருக்கு தான் இந்த 3 பேரும் பாதுகாப்பு கொடுக்கணுமா. மைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ரகடான ஆளு, சார் உங்களுக்கு நாங்க 2 பேர் மட்டும் போதும், இந்த தாத்தாவை வீட்டுக்கு அமிச்சிருங்க, பாவம் அவர்கிட்ட கன்னு கூட கிடையாது. உடனே மைக்கும், கன்னுலாம் இந்த மாதிரி பிள்ளைக்கா பசங்களுக்கு தான் தேவைப்படும், எனக்கு தேவைப்படாது, அப்படியே எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இவங்க கிட்ட இருந்து புடுங்கிப்பேன். உடனே அந்த ரகட ஆளுக்கு கோவம் வருது, யோ என்கிட்ட இருந்து நீ கண்ணை புடுங்குவ, அந்த அளவுக்கு சத்து இருக்குதா உன் உடம்புல, எங்க என் கையில இருந்து பிடுங்க பாக்கலான்னு கன் எடுத்து காட்டும் பொழுது இப்பதான் நம்ம மைக்கு வித்தைய காட்டுறாரு. கன்னை பிடுங்கி உள்ள இருக்கிற புல்லட் எல்லாம் ரிமூவ் பண்ணி தொண்டையிலே ஒண்ணு வச்சு அனுப்புறாரு. அதை பார்த்த உடனே பக்கத்துல மலை மாடு மாதிரி ஒருத்தன் தான், அவன் சண்டை போடுவான்னு பார்த்தா மைக்கு தாத்தாவை பார்த்து பயந்து ஓடுறான். அப்புறம் அந்த கார்ல வந்த டம்மி பீஸ், எனக்கு 3 அடியாள் வேணும்னு கேட்டேன், என்ன இப்ப நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க, ஏன்னா நான் ஒரு ஆளே 100 பேருக்கு சமம், உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன், அந்த 2 பேருக்கு கொடுக்க வேண்டிய காசையும் எனக்கே கொடுத்துருன்னு சொல்றாரு. சரின்னு அந்த டம்மி பீஸும் நம்ம மைக்க ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா கூட்டிட்டு போகுது. ஆளு பார்க்க தான் டம்மி பீஸ், ஆனா போதை பொருளை கைமாத்தி விட தான் போய்கிட்டு இருக்கு, அதுவும் யாரு கிட்ட? நாச்சோ கிட்ட. சோ மைக்கும் அந்த டம்மி பீஸுக்கு பாதுகாப்பா நிக்கிறாரு. நாச்சோவும் அங்க வராரு. டம்மி பீஸ் போயிட்டு நாச்சோ கிட்ட, ஃபர்ஸ்ட் பணத்தை கொடு, அப்பதான் நான் போதை மாத்திரையை தருவேன்னு சொல்ல அவரும் பணத்தை கொடுக்குறாரு. $20 கம்மியா இருக்கு. உடனே நம்ம மைக்கும் நாச்சோவை பார்த்து, சொன்னபடி முழு காசை கொடு, இல்லனா டீல் கிடையாது. உடனே நாச்சோவும் அந்த $20 கீழே போடுறாரு. அந்த டம்மி பீஸும் ஓடி வந்து எடுக்குது. அப்புறம் அந்த போதை மாத்திரையை நாச்சோ கிட்ட கொடுக்குறாங்க. நாச்சோவும் போயிடுறாரு அங்கிருந்து. அவர் மைக்கும் டம்மி பீஸும் காருக்குள்ள போயிடுறாங்க. மைக்குக்கு தேவையான காசை கொடுத்துடுறாரு. அப்ப மைக் அவரை பார்த்து, நீ ரொம்ப நல்லவனா இருக்க, என்ன சொல்ல போனா ஒரு டம்மி பீஸ், நீனு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வேலையை உடனே நிறுத்து, ஏன்னா போதை மாத்திரையா அவங்க தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் நீ இதுக்குள்ள வந்துட்ட அப்படின்னா திரும்ப வெளியே போக முடியாது. அந்த டம்மி பீஸும் இதை ஒரு அட்வைஸா கேட்டுக்கிறாரு. இந்த நேரத்துல ஜிம்மியும் சக்கும் அந்த முதியோர் இல்லத்துடைய மொத்த கேஸ் டீடைலையும் HHMக்கு கொண்டு போறாங்க. அதுவும் சக்கு ரொம்ப நாள் கழிச்சு HHMக்கு வராரா, அதனால அவருக்கு செமையா வரவேற்பு. இப்ப இந்த கேஸோட ஓனர் வந்து நம்ம ஜிம்மி தான். சோ ஜிம்மி கிட்ட இருந்து HHM அந்த கேஸை வாங்குது. அதுக்காக $20,000 தரேன்னு சொல்றாங்க. ஜிம்மி ஓகேன்னு சொல்றாரு. அதோட நான் இவ்வளவு பெரிய கேஸை கொண்டு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் நான் HHMலயே ஒரு லாயரா இருக்கேன், அதுக்கு ஓகே தானே அப்படின்னு ஹார்வர்ட் கிட்ட கேட்கும் பொழுது ஹார்வர்ட் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு ஜிம்மி கிட்ட தனியா, எங்களுக்கு இந்த கேஸ் வேணும் ஜிம்மி, ஆனா நீ வேணாம், நீ முதல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணும்போதே உங்ககிட்ட நான் சொல்லிருப்பேன், HHMல உனக்கு எப்பவுமே வேலை கிடையாது, அதை மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஜிம்மி ரொம்ப கஷ்டப்படுறாரு. பக்கத்துல தான் சக்கோ இருக்காரு, அவரும் எதுவும் சொல்ல மாட்டாரு. நைட்டு ஃபுல்லா ஜிம்மி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த நாள் சக்கோ வந்து மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. எப்பவுமே உன் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி என்னோட மொபைல் போன் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வெளியே இருக்கிற மெயில் பாக்ஸ்ல வச்சுட்டு வந்துருவேன். ஆனா நீ நம்ம கேஸ் HHM கிட்ட கொடுக்கலான்னு சொன்னல, அதுக்கு அடுத்த நாள் என்னோட மொபைல் சார்ஜர் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருந்த மொபைல்ல எப்படி சார்ஜர்
போகும் எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. அப்படின்னா யாரோ என் மொபைல ஆன் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க, ஆஃப் பண்ணாமலே உள்ள வச்சிருக்காங்க. நான் உடனே ஃபோன் கம்பெனிக்கு கால் பண்ணி யாராவது என்னோட மொபைல்ல இருந்து கால் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணும் பொழுது அந்த ஹார்வர்டுக்கு கால் போயிருக்கு. நான் அவன் கூட பேச வாய்ப்பு இல்ல. ஆனா சக் நீ அவங்கிட்ட பேசுவ, அதுவும் 2 மணிக்கு கால் போயிருக்கு. அப்ப நான் உன் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தேன், எனக்கு உன் கேஸ் வேணும் ஆனா நீ வேணான்னு அவன் சொல்லும் பொழுது பக்கத்துல நீ கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருந்த. அப்பயே எனக்கு டவுட் வந்தது, நீ ஹார்வர்டுக்கு கால் பண்ணி என்ன HHMல ஒரு லாயரா சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்க. இப்ப மட்டும் கிடையாது, நான் லாயர் எக்ஸாம பாஸ் பண்ண உடனேயுமே அந்த ஹார்வர்டு வந்து எனக்கு வேலை கிடையாதுன்னு சொன்னான். இப்பதான் புரியுது, அப்பவும் நீ தான் ஹார்வர்டு கிட்ட எனக்கு வேலை தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுன்னு சக் கிட்ட கேட்கும்போது சக்கும் அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நீ ஒரு நல்ல லாயரே கிடையாது, நாங்கெல்லாம் படிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு லாயர் ஆயிருக்கோம், ஆனா நீ ஆன்லைன்லயே படிச்சு யாருக்கிட்டையும் சொல்லாம லாயர் ஆயிட்ட. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருந்த, இந்த மாதிரி திருட்டு வேலை பண்றவனுங்களாம் படிச்சு லாயர் ஆயிட்டா நாடு எங்க போகிறது அப்படின்னு ஜிம்மி மனசு கஷ்டப்படுற மாதிரி அவர் பேசிடுறாரு. ஜிம்மியும் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப அப்படியே பிளாஷ்பேக், ஜிம்மி நிறைய ஃபோர்ஜரி வேலை எல்லாம் பண்ணி ஜெயில இருப்பாரு. சக்கு வந்து காப்பாத்துவார்ல, இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படின்னு சக்கு சொல்லுவாரு. ஜிம்மியும் ஓகேன்னு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணுவாரு. அதுக்கேத்த மாதிரியே ஜிம்மி அவரோட பார்ட்னர் ஒருத்தர் நல்லா குண்டா இருப்பாரு ஆளு, மார்க்கோ அவர் பேரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நிறைய ஃப்ராட் வேலையா பார்ப்பாங்க. ஸோ ஜிம்மியும் மார்க்கோ கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் என்னால இந்த வேலைலாம் செய்ய முடியாது, இதுக்கப்புறம் நான் ஒழுக்கமா வாழ போறேன்னு சொல்லி கிளம்பி வந்துருவாரு. அதுக்கப்புறம் HHMல ஆஃபீஸ் பாயா ஒர்க்ல சேர்ந்து யாருக்கும் தெரியாம எக்ஸாம் எழுதி படிச்சு ஒரு லாயராகவும் மாறுறாரு ஜிம்மி. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. ஜிம்மி HHMக்கு போயிட்டு அந்த கேஸை மொத்தமா HHM கிட்ட கொடுத்துட்டு அதுக்கான பணத்தையும் வாங்கிக்கிறாரு. இவ்வளவு நாள் இந்த ஹார்வர்டு தான் கெட்டவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு, ஆனா உண்மையிலேயே கெட்டவன் நம்ம ஜிம்மியோட பிரதரு சக்கு தான். ஸோ இந்த விஷயத்தினால ஜிம்மியால எதுலையுமே ஒழுங்கா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அதனால ஜிம்மி என்ன பண்றாருன்னா அவரோட சொந்த ஊருக்கே போறாரு. அங்க அவரோட பழைய தோஸ்து மார்கோ இருக்காரு. ஜிம்மியை பார்த்ததுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். 2 பேருமே ஜாலியா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் இவங்க இந்த ரோலக்ஸ் வாட்சை வச்சு ஒரு ராபரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம மார்க்கோ போயிட்டு ஒரு இடத்துல பத்துக்கிட்டு இருக்காரு. கீழே பர்ஸ் இருக்கும். இந்த விஷயத்தை திரும்ப பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது தான் படுத்துக்கிட்டு இருக்கிற மார்க்கோ உண்மையிலேயே இறந்தே போயிடுறாரு. ஸோ ஜிம்மிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த இடத்துலயே சோகத்துல அழ ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இறந்து போன மார்கோவுடைய ரிங்கா அவர் கையில போட்டுக்கிட்டு திரும்ப அவரோட ஆபீஸ்க்கே வராரு. நம்ம ஜிம்மிக்கு அவங்க அண்ணன் சக்கு மேல சம காண்டு. ஆனா இருந்தாலும் சக்குக்கு வந்து அந்த நோய் இருக்கிறதுனால அது குணமாகற வரைக்கும் சக்க பாத்துக்கிறதுக்கு ஒரு பையனையும் ஏற்பாடு பண்றாரு. அப்புறம் நம்ம ஜிம்மி வழக்கம் போல கோர்ட்ல ஏதாவது கேஸை கொடுப்பாங்க, போய் வாதாடுவோம், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, கையில கொஞ்சோண்டு காசு இருக்கும், அதை வச்சு சமாளிப்போம் அப்படின்னு நினைச்சுதான் கோர்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு அவர் மனசுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, கோர்ட்டை விட்டு வெளியே வராரு. அப்ப பார்க்கீங்களா நம்ம மைக் இருக்காரு. என்னையா ஜிம்மி உடனே வந்துட்ட, இதுக்கெல்லாம் ஸ்டார் எதுவும் தேவையில்ல, வெளியே போ. நான் வெளியே போகிறது இருக்கட்டும், நான் ஏதாவது கனவு கண்டனா, என்னோட டெஸ்க்ல $1.6 மில்லியன் பணம் இருந்தது, நீ தான் கொண்டு வந்து வச்ச. அந்த பணத்தை நம்ம ஆட்டிய போட்டுருக்கலாம்ல, உனக்கு பாதி எனக்கு பாதின்னு $8 லட்சம் உசார் பண்ணிருக்கலாம். ஆனா ஏன் அந்த பணத்தை நம்ம எடுத்துக்காம தேவையில்லாம கொடுத்துட்டோம். அப்ப மைக் சொல்றாரு, எனக்கு நீ ஒரு வேலை கொடுத்த, அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு. அந்த வேலையை நான் செஞ்சேன். சோ அதனால அந்த பணத்தை திருடணும்ன்றது என்னோட எண்ணம் கிடையாது. சோ அந்த பணத்தை சேஃபா நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நீ நினைச்சிருந்தானா அந்த பணத்தை நீயே வச்சுட்டு இருந்திருக்கலாம், நீ எதுக்காக கொடுத்த? உடனே ஜிம்மியும் எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது, அப்ப நான் ரொம்ப நல்லவனா இருந்துட்டேன், அதனாலதான் அந்த பணம் நமக்கு வேணாம், அந்த கிரெக்கையும் அவரோட ஃபேமிலியும் காப்பாத்துறதுக்காக அந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன். எனக்குள்ள இருந்த நல்லவன் தான் அந்த பணத்தை ஆட்டைய போடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டான். ஆனா இதுக்கப்புறம் என்னை தடுத்து நிறுத்த யாரும் இல்ல, ஏன்னா நான் இதுக்கப்புறம் நல்லவனே கிடையாதுன்னு மைக்கு கிட்ட ஜிம்மி சொல்லிட்டு அங்க இருந்து கார்ல சீனா போய்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துலயே இந்த சீசன் முடியுது. சோ அவ்வளவுதான், இவ்வளோ நாளா நல்லவனா இருந்த ஜிம்மி இதுக்கப்புறம் தான் கெட்டவனா மாற போறாரு, அதாவது நம்ம சாலா மாற போறாரு. சோ இதுக்கப்புறம் வரப்போற சம்பவங்கள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். லேகே இல்லாம சீசன் 1 ரொம்ப ஃபாஸ்டாவே முடிச்சிட்டோம். அதே மாதிரி மற்ற சீசனையும் ரொம்ப ஃபாஸ்டாவே பார்க்கலாம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.